அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 922 எ விசிட் டு நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. நம்மலாம் விசிட் ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும் போக போறோம். டாக்டர் ரிச்சர்ட் நம்ம தளத்துல ஏற்கனவே பேசியிருக்காரு. ஆள் பாதி ஆடை பாதின்ற சப்ஜெக்ட்ல பேசினாரு. அதாவது 27 ஜூலை 2021 பேசினார் சார். இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருந்தவர், இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜேசில ட்ரெயினர் பல கண்ட்ரிகளுக்கு போயிருக்காரு. நேஷனல் ட்ரெயினரா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 54 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால யோசித்தேன், சரி ஏன் இவரை சும்மா விடணும், நம்ம கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 கண்ட்ரியாச்சும் பேச சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு பேசினேன். போன மாசமே பேசிட்டேன் சார்கிட்ட. சார் தான் ஒரு அடுத்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு நம்ம என்ன கண்ட்ரி பேசலாம் கேட்டேன். நியூசிலாந்து பத்தி பேசலாம், ஒரு இங்கிலீஷ்காரன் கண்ட்ரியும் ஒரு தமிழ் பேசுறவங்க பேசலாம், ஸ்ரீலங்கா பத்தி பேசலாம் அப்படின்னாரு. சரி ஓகே பரவாயில்ல, வரட்டும் சார், தெரிஞ்சுக்குவோம் ரெண்டுத்தையும். நம்ம ஸ்ரீலங்காக்காரர் இன்னைக்கு வரல, காணும் வர. ஓகே ரைட். ஸோ அதனால நம்ம நியூசிலாந்துல இருந்து நம்ம ஒரு ஒரு லேடி பேசினாங்க. நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆனா நியூசிலாண்டை பத்தி பேசல, அவங்க பேசின சப்ஜெக்ட் வேற. பட் நியூசிலாண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. பல கண்ட்ரிகளை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசியிருக்காங்க. பட் இது நியூசிலாண்டும் ஸ்ரீலங்காவும் நம்ம தெரிஞ்சுக்காத ஏரியா. ஸோ அதனால்தான் கூப்பிட்டேன். சரின்னு பார்ப்போம். இந்த மேடை திரு ரிச்சர்ட் ராஜ் அவர்களுக்கு நீங்க உங்க உரை ஆரம்பிக்கலாம் சார். உங்க படங்கள்லாம் நீங்க வரிசையா நீங்க எப்ப சொல்றீங்கன்னா போட்டு. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இதை ஸ்தாபித்து 922 வரை மிக சரியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஸ்டீபன் சாருக்கு நன்றி. இதில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் சான்றோர்கள் தான். அந்த சான்றோர்கள் மத்தியில நான் உரையாடுவதும் எனது உரையை உங்களோடு நிகழ்த்துவதில் நான் மிகப்பெரிய பணிவுடன் சிரம் தாழ்ந்தி வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்ப எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த எதுக்கு நியூசிலாண்டும் எதுக்கு ஸ்ரீலங்காவையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. அது இப்போ நான் என் வயசு 54, நான் போன கண்ட்ரியுமே 54. இப்ப இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இது ரெண்டும் கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்கெல்லாம் அப்படி இருக்கிறான், அந்த நாட்டுல எல்லாம் அப்படி இருக்கிறான், அதுவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நாடு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம், இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. யாராவது ஸ்ரீலங்கா போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? ஸ்ரீலங்கால இருந்து நம்ம இதுல நம்பர் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீலங்கா போனது நான் போல, வேற யார் போனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போயிருக்கேன் சார். ரவி சார் போயிருக்கீங்க. வெரி குட். ஒரு கோல் போட்டேன். சரி, இப்போ வேற யாராவது இருக்கீங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். நன்றி. இப்ப என்னன்னா, நான் என் மகன்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், எனக்கு எப்படியாவது அமெரிக்கா போய் ஒரு 1 ஹவர்னாவது அந்த ஊர்ல காலை வச்சுட்டு அடுத்த பிளேன்ல ஏறி வந்துடணும், அது எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்படின்னு. ஒரு வேலையும் இல்லை, அங்க ஒரு வேலையும் இல்லை, சும்மா அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை இல்லை நான் சொன்னேன். அப்ப அவன் சொன்னா, விளையாட்டுக்கு சொன்னா, அது என்னமோ எனக்கு ரொம்ப உயிர் போன மாதிரி ஆகி போச்சுங்க அவன் சொன்ன வார்த்தை. என் மகன் அப்ப 11 தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னா, அமெரிக்கால என்ன டாடி இருக்கு பாக்க அப்படின்னா. இப்ப நான் சொன்னேன், அமெரிக்கால என்ன ஒரு நிமிஷம் பொறி தட்டின மாதிரி இருக்கு, ஒண்ணுமே வரமாட்டேங்குது, என்னத்த சொல்றதுன்னே தெரியல. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆறு ஓடுதுப்பா, அந்த ஆத்துல அந்த நயகரா வாட்டர் ஃபால்ஸ் ஆறு தான் எல்லா நாட்டிலயும் இருக்கா டாடி, வேற அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்வின் டவர் இருக்குடா தம்பி அப்படின்னு இருந்தப்ப சொன்னேன். அந்த ட்வின் டவர் மனுஷன் கட்டினதுதான் டாடி, சிமெண்ட் தானே, வேற சொல்லுங்க அப்படின்னா. பெரிய பாலைவனம் அரிசோனால இருக்குன்னு, நம்ம ஊர்லயே இருக்கு பாலைவனம்னு சொன்னா. பயங்கர குளிர் பனினா எல்லாமே நம்ம ஊர்ல இருக்குன்னா, என்னது இப்படி, எப்படித்தான் நானே என்னத்தை தான் பார்க்க போறோம் அந்த நாட்டுல நான் சொல்லும்போது நான் சொன்னேன், அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையில எல்லாம் அந்த முகங்களை செதுக்கி வச்சிருப்பாங்கப்பா, அது ரொம்ப பார்க்க
அதுவுமே இப்ப ஒரு 132 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்குனது தானே. வேற என்ன இருக்கு பாக்க அப்படின்னா? அப்பதான் சொன்னான் பாருங்க. அப்ப நாங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருந்த இடம் வந்து எங்க ஊர் தஞ்சாவூரோட பெரிய கோயில்ல நிக்கிறோம். அப்ப சொன்னா, இந்த அமெரிக்கால இந்த பெரிய கோயில இங்க ராஜராஜ சோழன் கட்டிக்கிட்டு இருக்கப்ப அமெரிக்கா இருந்துச்சா? அப்ப அமெரிக்கால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? என்னெல்லாம் இருந்துச்சு? நீங்க சொன்ன இந்த பில்டிங் இருந்துச்சா? இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டான். அப்ப நம்ம பெரிய கோயில கட்டிக்கிட்டு இருக்கும்போது எகிப்துல 1600 கற்களை வச்சு ஒரு கல்லும் 40 டன் வெயிட் வச்சு ஒரு பெரிய பிரமிட கட்டி 3000 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கால அணில சுட்டு தின்னுகிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஒரு பெரிய கோயிலே கட்டிட்டு அதோட கும்பாபிஷேகம் நடத்தி உலகம் ஃபுல்லா தெரிவிச்சோம். அந்த நேரம் அமெரிக்காவே கிடையாது. அப்படி பார்க்க போனா அமெரிக்காவுக்கு போய் என்னத்தை பார்த்தேன்னு சொன்னா வேஸ்ட். அமெரிக்காங்கிறது ஒரு ஃபீல். அப்ப நான் 54 கண்ட்ரிக்கு போனேங்கிறது எல்லாமே ஒரு ஃபீல் தான். அதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும்னா, வெள்ளை நாடுகள், வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலம் பேசுவது, விக்டோரியா மகாராணிக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்த அந்த நாடு எது? அதுல ஒண்ணு. பிறகு அதே மாதிரி விக்டோரியா மகாராணிக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த ஸ்ரீலங்கா, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மேலை நாடும், இது சாதாரணமா ஆசியால இருக்கிற நாடும். இதுக்குதான் இது ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தது. எப்படி பார்க்க போனாலும், என்ன விவரமா பார்த்தாலும், நீங்க சயின்ஸ்ல பாத்துக்கிட்டாலும், லிட்ரேச்சர்ல பாத்துக்கிட்டாலும் இந்தியாவை அடிச்சுக்கவே முடியல. நீங்க மருந்துல எடுத்துக்கிட்டாலும், என்ன வகையான மருந்து எடுத்தாலும் எல்லாமே நம்ம இந்தியால தான் எக்ஸாம்பிள் நிறைய எடுக்கலாம். அப்படி பார்த்து நான் வியந்ததுல இந்த நியூசிலாண்டை நான் சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை நியூசிலாந்துல நான் வந்து தாரங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரியில நான் வேலைக்கு போனேன். நான் ப்ரொஃபஸரா தான் போனேன். 8 நாடுகள்ல நான் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சேன். அப்ப அந்த நாட்டுக்கு போறேன். அந்த நாட்டுக்கு போறது வந்து சாதாரண இல்லை. ஏன் தெரியுமா? இப்ப இந்த நியூசிலாண்டோட படிப்பு வந்து ரொம்ப நல்ல படிப்பு தான். ஆனா அங்க ரொம்ப பேர் போகாததுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப தூரம். ரொம்ப தூரம். இங்கேருந்து அமெரிக்கா தூரம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நம்ம கோலாலம்பூருக்கு 4 மணி நேரம், சிங்கப்பூருக்கு 4 மணி நேரம், சிங்கப்பூர்ல இருந்து 13.5 மணி நேரம் நான் ஸ்டாப் பறக்கணும். திடீர்னு ஜன்னல் இருட்டாவும், திடீர்னு 2 மணி நேரத்துல வெளிச்சம் வந்துடும். எந்த நாட்டுல போகுது என்ன டைம்னே தெரியாது. 4 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்களா பேர் வச்சுக்கணும் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு. நீங்களா அதுக்கு லஞ்சுன்னு பேர் வச்சுக்க தவிர ஒண்ணுமே தெரியாது. சரி, விமான பயணத்தை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை சொல்ல வரல நானு. என்ன செய்யறதுன்னே தெரியாது அந்த 13 மணி நேரம். அப்படியே போய் அந்த ஊர்ல இறங்கணும். அந்த ஊரோட தலைநகரம் வந்து வெல்லிங்டன். ஆனா நாங்க இறங்கின ஏர்போர்ட் வந்து ஆக்லாந்து. எல்லாம் இந்த ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் வெளியில வரும்போது இந்த சீதோஷ்ண நிலை எல்லாம் ஏர்போர்ட்ல சரியா வச்சிருப்பாங்க. வெளியில அப்படி ஒரு கால் எடுத்து வெளியில வச்ச உடனே அடைச்சிச்சு பாருங்க குளிர். -11. அப்பதான் தெரியுது ஏன் இந்த மனுஷங்க எல்லாம் கோவப்படாம இருக்காங்கன்னு. ரொம்ப கூலா இருக்காங்க. உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, ரொம்ப கூலா இருக்காங்க. நம்ம அநியாயத்துக்கு கோவப்பட்டு ஊரு முழுக்க சண்டே வந்துச்சிருக்கோம். என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கோல்டு கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அமைதியா இருக்க கண்ட்ரி, அந்த கண்ட்ரி எல்லாம் வம்பே வர மாட்டேங்குதுங்க. நானும் பார்த்துட்டேன். கனடால ஒரு பிரச்சனை இல்லை. கனடாவால நம்ம நாட்டுல இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா கனடாவோட ரேஸ் வச்சு ஒரு பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணுச்சு. இங்கிலாந்துல உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வெள்ளக்காரங்க நாட்டிலையும் அவங்களால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த சீதோஷ்ண நிலை அதிகமா இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கல்ஃப்ல எல்லாம் பிரச்சனை வருது நிறைய. ஏன்னா மனதை கூலா நம்ம உணவுகளோட சேர்த்து நம்மளோட மனதை பக்குவமா வச்சுக்கிட்டாலே பிரச்சனை வராதான். தூரமா நின்று பேசினா தானங்க சத்தம் வேணும். பக்கத்துல இருந்து பேசினா சத்தம் வேணாம்ல. என்ன ஸ்டீபன் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருவேன். இந்த அங்க நின்னீங்கன்னா ஸ்டீபன் சார் நல்லா இருக்கீங்களா அப்படிமா. இப்ப தூரம் விலக சத்தம் அதிகமாகும். அப்படி சத்தம் அதிகமா வந்துச்சுன்னா நான் ரொம்ப எனர்ஜியை கொடுக்குற மாதிரி வரும். அதுலதான் நம்ம எல்லாமே ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறோம். என்னன்னா, சத்தமா பேசினா கோவப்படுறது, ரொம்ப வைப்ரண்டா பேசுறது, உடனே கெட்ட பேர் வாங்கிக்கிறது. இது எதுவுமே அங்க பாக்கலங்க. நானு நியூசிலாந்துல பேருக்கு ஒரு ஆர்மி இருக்கு, ஒரு டிஃபென்ஸ் இருக்கு. 3 டிஃபென்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் வச்சிருக்காங்க. வேலையே இல்லைங்க. என்ன தெரியுமா அந்த ஆர்மி வேலை செய்யறாங்க? எந்த நாட்டிலையும் எந்த துப்பாக்கி பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பக்கத்து நாடு ஆஸ்திரேலியா. அது ஒரு பெரிய கண்டம், நாடு கூட கிடையாது, அது ஒரு கண்டம். இதுக்கு பக்கத்துல தான் நியூசிலாந்து இருக்கு. அதுக்கு மேல பிஜி ஐலாண்ட் இருக்கு. அதுக்கு கீழே டாஸ்மானியா இருக்கு. எந்த நாட்டிலையும் எந்த பார்டர் பிரச்சனையும் இல்லை. அவங்க வச்சிருக்கிற மிலிட்டரி எதுக்கு தெரியுமா? திடீர்னு சுனாமி வர்ற மாதிரி அடிச்சு அங்க எரிமலை கீழே விழுந்துரும், எர்த்குவைக் வந்துடும், பூகம்பம் வந்துடும். அதை சரி செய்வதற்காக 3 படை இருக்கு.
அந்த படைகள் வந்து மக்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்பா இருக்காங்க. அந்த படைகளை நியூசிலாந்துல மட்டும் உள்ளவங்க மட்டும் இல்ல, அந்த ஊர்ல அந்த நியூசிலாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் குக் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நியூசிலாந்துல யாரு இருந்தான்னா மயோரி இனத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க. இப்ப கூட நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்க, ஒரு பொண்ணு பார்லிமெண்ட்ல பேசும்போது அவங்க லாங்குவேஜ்ல எல்லாம் பேசி எல்லாரும் சத்தம் போட்டு ஒரு மயோரி லாங்குவேஜ்ல பேசும். இது அப்படி அது வந்து அவங்களுடைய பண்பாடு. அவங்க பேர் தான் மயோரி இனத்தவர்கள். அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏன்னா இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அந்த நாட்டுக்கு விக்டோரியா அம்மா கொடுத்துருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் வேலையெல்லாம் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாரும் படிச்சு பயங்கரமா வரணும்னு இல்ல, தினம் கரெக்டா வேலைக்கு வரணும்னு கூட அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா சம்பளம் பெறும். அதுதான் பாண்டு, அதுதான் அங்க எழுதியிருக்கு. ஆனா அவங்கள சில பேர் என்ன பண்றாங்கன்னா சில குற்ற நடவடிக்கைகள் வேலை செய்யறாங்க. ஏன்னா இது எங்க நாடு, நீ ஆட்சி செய்ய வந்திருக்க அப்படின்னு செய்யறாங்க. ஆனா அந்த நாட்டுல உள்ள ஒரு தோட்டம், ஒரு கார்டன், அந்த மாதிரியான விஷயங்கள்ல போட்டோ எடுக்க போகணும்னு புறப்பட்டோம்னு வச்சுங்களேன், அப்படிலாம் ஒரு தோட்டமும் தனியாவே இல்லைங்க. அந்த நாடே தோட்டங்க. அந்த முழு நாடுமே அருமையான தோட்டம். எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மொத்த நாடே தோட்டம். அந்த மொத்த நாடுமே எரிமலை கூட்டத்துக்கு மேலதான் இருக்கு. எந்த அளவுக்கு மேல அழகா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு கீழே அவ்வளவு பெரிய உஷ்ணமும் இருக்கு. ஆனா அந்த உஷ்ணத்தை என்ன செய்யறாங்க தெரியுமா? அதையும் என்னுடைய ட்ரைனிங்ல நான் பயன்படுத்துவேன். மேல பாத்தீங்கன்னா ரோட்டோருவா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் வெல்லிங்டன், கிரைஸ்ட் சர்ச் அப்படிலாம் சில இடங்கள் இருக்கு. இந்த ரோட்டோருவாங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ காட்டுங்க, நான் சொல்றேன். இந்த நியூசிலாண்டோட ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அதை பத்தி சொல்லிட்டு வரேன். போடுங்க. நான் எல்லாத்தையும் ஒரு விளக்கம் கொடுத்துறேன், அப்புறம் நான் பேசுறேன். எல்லாத்துலயுமே நான் இருக்கிற மாதிரியே தான் போட்டோ போட்டிருப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்பதான் அது நல்லது. இந்த போட்டோ வந்து என்னோட வீட்டு வாசல் எடுத்தது. இது எந்த இடம் பார்த்தாலும் ரொம்ப பசுமையா இருக்கும். நான் கையில வச்சிருக்கிற இந்த இலை பேர் வந்து மேப்பிள் லீஃப். மேப்பிள் லீஃப் வந்து கனடா நாட்டோட கொடியில இருக்கும். கனடா நாட்டு ஏரோப்ளைன்ல கூட இந்த இலை இருக்கும். நான் இந்த இலையை எடுத்துட்டு வந்து ஒரு 10-15 இலையை எடுத்துட்டு வந்து அதுக்கு வார்னிஷ் அடிச்சு காய வச்சு ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு இந்த கலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த இலையை வந்து அங்க ஊர் முழுக்க மரத்துல கீழே கொட்டி கிடக்கும். அந்த போட்டோ கூட வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் போட்டோ. நான் அதை சொல்லிட்டு நான் அடுத்த போட்டோஸ் எல்லாம் முடிச்சுக்கிறேன், நான் அப்புறம் பேசுறேன். த நெக்ஸ்ட் ஒன். எஸ், இது வந்து நியூசிலாந்துல உள்ள ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல பயிர்ச்செலவு பண்ற ஸ்ட்ராபெரிஸ். இப்போ நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, வெளியில எடுத்துட்டு போக கூடாது. அதை அங்கதான் நான் பார்த்தேன். அப்ப உள்ள போகும்போது $2 பணம் கட்டணும். எல்லாருக்கும் எவ்வளவு வேணாலும் பறிச்சு சாப்பிடலாம். அங்க தண்ணி இருக்கும், கழுவிட்டு சாப்பிடுங்க, கழுவாம சாப்பிடுங்க. ஆனா அருமையான பழம் ஸ்ட்ராபெரிஸ் அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும். அந்த ஸ்ட்ராபெரிஸ் எவ்வளவு பறிச்சுக்கலாம், ஆனா ஒண்ணு கூட வெளியில கொண்டு போக கூடாது. அப்படின்னா எவ்வளவு சாப்பிடுவோம்? அவன் ஐடியா பாருங்க. $2 கொடுத்து உள்ள போறோம்ல, அந்த $2 வெளியில கொடுத்தா நீங்க எவ்வளவு உள்ள போய் சாப்பிடுவீங்களோ அதுக்கு மேல வெளியில வாங்கி சாப்பிட்டுறலாம். ஆனா அதை பறிச்சு சாப்பிடுற அந்த ஃபீல் கொடுக்குறான் பாருங்க, அதுதான். Go for the another one. இந்த அனுபவமும் எனக்கு அங்க கிடைச்சிச்சு. மக்கள் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? கௌரங்கா அப்படிங்கிற நான் வேலை பார்த்த இடத்துல போட் இருக்கு. நம்ம கடல்ல எல்லாம் நம்ம போட் எடுத்துட்டு போக முடியாது, வெறும் மீனவர்கள் மட்டும்தான் போகலாம். அங்க இருக்கிற அந்த அந்த வளைகுடா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போட்டே வாடகை எடுத்துக்கலாம். அப்ப ஒரு போட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை. அந்த போட்டு நீங்க 10,000 கொடுத்துட்டு 5 பேர் அந்த போட்ல நீங்க ஏறிக்கிட்டீங்கன்னா அந்த போட்ல சாப்பாடு 3 வேளை சாப்பாடு வச்சிருக்கான். 24 மணி நேரம் அந்த போட் நமக்கு சொந்தம். அந்த கேப்டன் ஒருத்தன் வந்துருவான், மீன் பிடிக்கிறதுக்கு எல்லா தூண்டிலும் கொடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் மீன் பிடிங்க, அவன் உள்ள உட்காந்து சமைச்சு கொடுப்பான். அந்த போட்டை எடுத்துட்டு நடுவுல போயிடுவோம், ரொம்ப நடுவுல போயிடுவோம். அப்ப எந்த இடத்துல என்ன மீன் இருக்குன்னு அவன் சொல்றான். அப்ப நாங்க கேட்டோம், எங்களுக்கு வந்து பிளாக் ஸ்னாப்பர், ரெட் ஸ்னாப்பர் கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த போட்ல நாங்க பிடிக்கும்போது நான் பிடிச்சது வந்து பிளாக் ஸ்னாப்பர். இந்த மீனை நான் பிடிச்சேன் முதல்ல. இது வந்து நாங்க பிடிச்சப்ப இந்த மீனோட வெயிட் வந்து 3/4 கிலோ இருந்துச்சுங்க. உடனே அவன் சொன்னான், பிடிச்ச சந்தோஷத்துல நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் போட்ட உடனே ஒரு மீனை பிடிச்சிட்டோமே அப்படின்னு பார்த்தா அந்த போட்டோட ஓரத்துல ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. இந்த மீனை பிடிச்ச அந்த ஸ்கேல்ல அளவு பார்க்கணும். அந்த ஸ்கேல்ல மெஷர்மெண்ட்டை தாண்டி அந்த மீன் இருந்தாதான் நம்ம வச்சுக்கலாம். அப்ப அதுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கொக்கையை எடுத்துட்டு மறுபடியும் கடலுக்குள்ள உடனே போட்டுறணும். அப்ப நான் பிடிச்ச மீனை, முதல்ல பிடிச்ச மீனை 1 சென்டிமீட்டர் சின்னதா போச்சு. திருப்பி அதை கடலுக்குள்ள விட்டேன்.
அதுக்கப்புறம் பெரிய மீன் பிடிச்சோம். அப்ப நான் அந்த கேப்டன்ட்ட கேட்டேன், ஒரு நியூசிலாண்டர் கிவின்னு சொல்லுவான் அவன்கிட்ட நான் கேட்கிறேன், எப்பா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் கரையில இருந்து வந்துட்டோம், ஆனா யாருமே இல்லப்பா, முத பிடிச்ச மீன் தானே, வறுத்து தின்னா என்னங்கிறேன். நோ சார், ஐ லவ் மை கண்ட்ரின்னா சட்டுன்னு அடிச்சான். யாருமே இல்ல, சேட்டலைட் இருந்து அவன் பிடிக்கிறத பார்க்கல. ஆனா அவன் சொன்னது, அப்ப ஒரு தனி மனிதனும் அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். ஒருத்தரும் அவங்க பள்ளிக்கூடத்திலேயே எப்படி நடந்துக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே ரோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ புக்ல வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன புக்ல இருக்கு? ரெட்ல எரிஞ்சிச்சுன்னா நடக்காத, பச்சை எரிஞ்சிச்சுன்னா போ, அப்படிதான் படிக்கிறோமே தவிர, நம்ம பள்ளிக்கூடத்துல யாருமே டீச்சர்ஸ் ரோட்ல சின்ன பிள்ளைங்களை கூட்டு போய் டிராபிக்க காட்டினதே இல்லை. எந்த ஸ்கூலும் அதை செய்யறது இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டிட்டு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சிக்னல்லையும் ஒரு படி இருக்கு. அந்த முக்கியமான இடங்கள்ல ஒரு படி இருக்கு, மேல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிள்ளைங்களை எல்லாம் ஒண்ணா மேல ஏத்தி ஒரு தடவையும் லைட் மாறுறதை நிக்க வச்சு பார்க்க வைக்கிறாங்க. அப்ப அவங்க பெஸ்ட் டிரைவர்ஸா வர்றாங்க அவங்க ஊர்ல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சரியா கடைபிடிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏன் நம்ம நான் கம்பேர் பண்ணி பேசல, மன்னிச்சுக்கணும், நான் கம்பேர் பண்ணல. ஏன் நம்ம இந்த ரோடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கொண்டு வரலாம்? நான் அங்க இருந்தப்பெல்லாம் மிக மிக அரிது 2 லாரி உரசிக்கிறது தான். மற்றபடி 5 பேர் மரணம், நிகழ்விடத்திலேயே பலி, உடனே 6 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர், இப்படிலாம் நான் ஒரு நியூஸ் கூட கேள்விப்படலைங்க. அருமையா வண்டி ஓட்டுறாங்க, அருமையா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, எந்த பிள்ளையும் எந்த ஆட்டோவும் கூட்டிகிட்டு போறது இல்லை, எல்லாம் நடந்து போகுதுங்க. பக்கத்துல தான் பள்ளிக்கூடம். இங்க இருந்து 15 கிலோமீட்டர் இருக்க பள்ளிக்கூடத்துல 2 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன்னு இல்லை. அங்க நான் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில மில்க் 2 லிட்டர் கேன், 1 லிட்டர் கேன் இப்படி இருக்கு. 1/2 லிட்டர் இல்ல, 2 லிட்டர் 1 லிட்டர் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் 2 லிட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு இதுல ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் இருக்கு, ஒரு இதுல பச்சை கலர் இருக்கு, ஒரு இதுல ப்ளூ இருக்கு. சார் இது என்ன அது அப்படின்னு கேட்டேன். அந்த ஆளு என்னை கூப்பிட்டு வந்து, கம் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அப்படின்ட்டு, இந்த ரெட்டு ப்ளூ கிரீன் இது எல்லாமே கம்பெனிஸ் வேற, ஆனா உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கன்னா எல்லாத்துலயும் ஒரே பெர்சன்டேஜ்ல பால். நியூசிலாந்து மில்க் நம்பர் 1 மில்க். டென்மார்க்கு அடுத்து அதிகமா பால் உற்பத்தி நியூசிலாந்து தான். அவ்வளவு மாடுகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு மாடு ரோட்டை கிராஸ் பண்ணலங்க. இவ்வளவு ஹைவேல போனாலும். நீங்க எங்க ஊர் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாருங்க, 10 மணிக்கு மேல கரெக்டா மாடு சொல்லி வச்ச மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துடும். அதுவரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆள் தான் இருப்போம், பஸ் தான் இருப்போம். ஆனா 10 மணிக்கு மேல கரெக்டா எல்லா போஸ்டரையும் தின்னுட்டு வந்து படுத்து கிடக்கும். சீர்காழிக்கு ஒரு தடவை போறேன், 3 மணி நைட்டு, நடு ரோட்ல ஒரு மாடு படுத்திருக்கு. அதுக்கு நல்லா தெரியும் 3 மணிக்கு எந்த வண்டியும் வராதுன்னு. காலையில எந்திரிச்சு ஒதுங்கிருது. ஏன் இத நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்னா, அது காரணம் என்னன்னா, நான் ஒரு ஆள் செஞ்சா என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற மெத்தனம் தான். அதை செய்யறதே இல்லை. நான் இதோட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் இந்த பாலை சொல்றேன். இந்த பாலை எடுத்துட்டு இங்க எது வேணாலும் வாங்கிக்குங்க, குவாலிட்டி ஒண்ணுதான். அவங்க சொல்றாங்க, ஒரு பிரெட் கடையில உங்ககிட்ட 10 ரூபா இருந்தா 10 ரூபாய்க்கு பிரெட் தரேன், உங்ககிட்ட 20 ரூபா இருந்தா 20 ரூபாய்க்கு பிரெட் தரேன், 3 ரூபா இருக்குன்னா 3 ரூபாய்க்கு பிரெட் தரேன். ஆனா என்கிட்ட வேற குவாலிட்டி இல்ல, ஒரே குவாலிட்டி தான். உன் காசுக்கு தகுந்த மாதிரி நான் குவான்டிட்டியை குறைச்சிக்குவேங்கிறாங்க. அப்படின்னா எல்லாரும் சாப்பிடுறது ஒரே குவாலிட்டி தான். 10 ரூபா இருக்குமே 10 ரூபாய்க்கு பிரெட் வாங்கிக்கலாம். இந்த பாணியை அந்த வெளியில எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க. அப்புறம் கிரைஸ்ட் சர்ச்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க வீடு எப்படி தெரியுமா கட்டியிருக்காங்க? ஒரு கட்டையிலேயே பேஸ் போட்டு கட்டிக்கிறாங்க. ஜப்பான்ல பாத்திருப்பீங்களா, எர்த்குவைக்காக வீடு கட்டுறது. திடீர்னு எர்த்குவைக் வந்துருச்சுன்னா உருண்டு போய் அங்க கிடக்கும். 4 பேர் சேர்ந்து என் வீட்டை தூக்குவா உன் வீட்டை தூக்குவான்னு கொண்டாந்து வச்சு அடுக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இந்த வீடு சரிஞ்சு கிடக்குது. திடீர்னு எர்த்குவைக் நாளடைவில் எப்ப பார்த்தாலும் ஒரு எர்த்குவைக் நடந்துட்டு தான் இருக்கு திடீர்னு. ஆனா இந்த எர்த்குவைக் மட்டும் வர்றது சொல்றது இல்லை, அது மட்டும் திடீர்னு வந்துருது. அப்படி வந்த உடனே இது சுனாமி வருமா வரலங்கிறது வேணா அவங்க சொல்லலாமே தவிர எர்த்குவைக் வரும் வரலங்கிறது சொல்ல முடியல. அந்த சீஸ்மோகிராஃப்ல கண்டுபிடிக்க முடியல. வந்தது எத்தனை மெஷர்மெண்ட்னு வேணா சொல்றாங்க. கீழே விழுந்தது உடனே 2 பேர் தூக்கி நிமித்திடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, மலை மேல குடியிருக்கிறாங்க, மலைக்கு பக்கத்துல குடியிருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, மலையில துண்டு துண்டா இருக்கிற ஒரு பாறை கூட மேல வைக்கிறது இல்லைங்க. அந்த நம்ம எல்லாம் NSSல போயிட்டு மரம் நடு மாதிரி அவங்க ஸ்கவுட் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கவுட் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் நேரா மேல போய் அங்க சின்ன சின்ன கல்லு உருண்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் மொத்தமா எடுத்து மலையா வச்சிருக்காங்க. பாறை உருண்ட பாறையே ஒண்ணு கூட இல்ல.
அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்ப கொடைக்கானல்ல லேண்ட்ஸ்லைடு. ஏன்னா நம்ம மலை வந்து ராக் மட்டும் இல்ல மண்ணும் சேர்ந்து இருக்கிறதுனால சரிவு ஏற்படுறது, கடற்கடன்னு சரிஞ்சிருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வருமுன் காத்துக்கிறாங்க, அதை செஞ்சிடறாங்க அவங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா வலிமை காசு இருக்கவங்க என்ஜாய் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு போட் எடுத்துட்டு கடலுக்கு போறாங்க. இல்லாதவங்க சூப்பரா மீன் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்யறாங்க. ரொம்ப பெரிய சீக்ரெட் ஒண்ணு இருக்கு நியூசிலாந்துல. அது என்னன்னா அவன் ஃபேக்டரியே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் எதா இருந்தாலும் வெளியில இருந்து வாங்கிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அங்க நியூசிலாண்டோட ஏர் நியூசிலாந்து ஃபிளைட்டு நல்ல ஃபேமஸான ஃபிளைட்டு. அவங்க பால், சாக்லேட்டு, நியூசிலாந்து வைன்ஸ், நியூசிலாண்டோட விஸ்கி அது ஸ்காட்ச், இது எல்லாமே அவங்களே தயார் பண்றான். ஆனா ஒரு டிஷர்ட்டை பிலிப்பைன்ஸ்ல வாங்கிக்கிறான், ஒரு சட்டைய சைனால வாங்கிக்கிறான். அவனுடைய கேட்ஜெட்ஸ், அவனோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே சைனாலையும் ஜெர்மனிலையும் வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யறாங்க பாருங்க. இதைத்தான் அமெரிக்காவும் செய்யும், இதைத்தான் ஜெர்மனி செய்யும். இந்த மாதிரியான புகை உண்டாக்கி தண்ணீரை அதிக அளவுல வேஸ்ட் பண்ணாம தண்ணீரை தண்ணிக்குள்ளேயே அப்படியே கிரவுண்ட்லயே வச்சு செய்யற தொழில மட்டும் கரெக்டா கவனமா இருக்காங்க. இப்போ ஒரு சட்டை செய்யறதுக்கு எனக்கு நான் போட்டிருக்க டிஷர்ட்டுக்கு எனக்கு 16 லிட்டர் தண்ணி வேணும் ஒரு டிஷர்ட் செய்யறதுக்கு. அதை பதப்படுத்துறதுல இருந்து கழுவுறதுல இருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா 16 லிட்டர் வேணும். அப்படின்னா ஒரு 1000 சட்டை தைக்கிறதுனா எவ்வளவு தண்ணி வேணும்னு பாருங்க. அவன் என்ன சொல்றான், கிரவுண்ட் வாட்டரே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. எங்கேயுமே போர் போட முடியாது அவன் ஊர்ல. அவங்க வீடு விற்பாங்க, நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க கான்ட்ராக்ட்ல சொல்லி வீடு கட்டிக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள தோண்டுனா பைப் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவான் அவன், அவ்வளவுதான். நீங்க போர் போட முடியாது. நம்மளாம் 600 அடி 750 அடி விட்டு தோண்டி அந்த பக்கம் துபாய் வந்துடும். சொருகுல எல்லா தண்ணியும் வெளியில எடுத்துரும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல விவசாயம் சூப்பரா நடக்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆத்துல எல்லாம் ஒண்ணும் தண்ணி இல்ல, போரை போட்டு பூமிய சர்ஜரி பண்றாங்க. அவ்வளவு தண்ணி ஒரு இடத்துல தோண்ட முடியாது. நம்ம இன்னைக்கெல்லாம் நான் வந்து குறை சொல்லல, நம்ம கட்சியிலால எவ்வளவு ரோட போடுறோம். ஒரு பக்கம் என்ன போட்டுக்கிட்டே போறோம், ஒரு பக்கம் தோண்டி சூரியன், ரெட்டை இலை, பம்பரம், மாம்பழம்னு வச்சுட்டு போறோம். யாருமே தோண்ட முடியாதுங்க. எந்த காரணம் தோண்டவே முடியாது. யாருமே எந்த இடத்துலயுமே ஒரு அடி கூட நோண்ட முடியாது. பூமியும் மாசுபடுத்துறதுக்கான வேலை ஒருத்தருமே செய்யல. அப்படின்னா ஒரு தடவை நான் ஜெயில போய் பார்த்தேன். ஏன் ஜெயில போய் பார்த்தேன்னா, நான் போன சர்ச்சில இருந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். அதனால நாங்க போயிட்டு இங்க போன மாதிரி அங்க போய் ஜெயில கேட்டேன். நான் போய் கேட்டோம், நாங்க நிறைய சாப்பாடு செஞ்சிருக்கோம், அதை நான் வந்து உங்க ஜெயில உள்ள எங்க நாட்டுல உள்ள கைதிகளுக்கு நாங்க பாத்துக்குவோம் சாப்பாடு, உங்க சாப்பாடு எங்களுக்கு வேணான்ட்டாங்க. இவ்வளவுக்கு நாங்க கொண்டு போனது ஹைலி ரிச் பேக்ட் ஐட்டம்ஸா கொண்டு போனோம், முடியாதுன்ட்டாங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஜெயிலுக்கு கொண்டு கொடுத்தா நம்மளுக்கு விடுவாங்க. ஆனா அங்க நம்ம மக்கள் சாப்பிட்றத விட சூப்பர் சாப்பாடு ஜெயில கொடுக்குறோம். ஆனாலும் குற்றம் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, ரொம்ப குறைஞ்சு போய் கிடக்கு. யாரையும் அடிக்கல. ஏன்னா அவன் யாரையும் கொள்ளையடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இருக்கு எல்லாமே, அவன் நாட்டுல எல்லாமே வச்சிருக்கான். ஒரு ரோஜா 1 கிலோங்க, ஒரு ரோஸ் தலையில வச்சாங்கன்னா சுளுக்கு வந்துடும் கழுத்து. 1 கிலோ ஒரு ரோஸ் அவ்வளவு பெருசு. அப்படின்னா அந்த நாட்டோட சீதோஷ நிலை நான் சொல்றேன் -4 வரை போகும். அந்த குளிருக்கு வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும் அந்த குளிர். -4. அப்படின்னா நியூசிலாந்துல வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பிறந்த நாளுக்கும் அவங்க இறந்து போற வரை அந்த பிள்ளைகளுக்கு மரம் நடுறதை பத்தி சொல்லி, இந்த ஊர்ல பஞ்சமாங்க மரத்துக்கு, அங்க ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ள போயிருக்கேன். ஒவ்வொரு மரத்துக்குள்ளயும் ஒரு போர்டு ஊனி இருக்கு. அந்த போர்டுல என்ன போட்டிருக்குன்னா, கேத்ரின் 2020 அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா அந்த கேத்ரின். அவங்க இறந்தது எப்பன்னா 2020 February 4 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து ஓடி வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த மரத்தை தான் கேத்ரினா நினைச்சு அந்த மரத்தை அவங்க பாத்துக்கிறாங்க அந்த குடும்பமா. அப்ப அவங்க தகப்பனார் இறந்த பொழுது போய் புதைக்க வேண்டிய இடத்துல புதைச்சிட்டு இந்த தோட்டத்துல வந்தோ இல்ல வேற ஏதாவது தோட்டத்துல வந்தோ ஒரு மரத்தை கண்ணை நட்டு அதை வளர்ற வரை பார்த்து அதுக்கு போர்டு வச்சிடுறாங்க. சோ ஒருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2-3 மரம் மெயின்டைன் பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த மரம்லாம் பெரிய பெரிய தோப்பாகி நிக்குது. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பேர் இருக்கு. அவங்க வசதியானவங்கன்னா அதை நல்ல பெருசா சில்வர்ல அடிச்சு அந்த பேரை வச்சிடறாங்க. ஒரு கீழே அந்த பேர் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாங்க. அப்பதான் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு,
மரம் நடுதல் நாங்களும் தான் பண்றோம், எங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட மரம் விழா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. அப்ப நீங்க என்கிட்ட கேட்டா எதுக்கு நீங்க மரம் நடுறீங்கன்னு கேட்டான். மரம் நட்டா நல்லது, எங்களுக்கு ஓசோன் லேயர்ல ஓட்டையெல்லாம் சரி பண்ணிடுவோம், எங்களுக்கு ஆக்சிஜன் எல்லாம் கிடைச்சிடும். அதெல்லாம் கிடையாது, மரம் நடுதல் சுயநலம் அப்படின்னாரு. அது வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் மரம் நடுதல் சுயநலம்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. கொரோனால எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கவே எவ்வளவு காசு தெரியுமா? 20,000 ரூபாய் ஒரு சிலிண்டர். சாதாரணமா ஒரு ஆக்சிஜன் வைக்கவே அவ்வளவு கிடைச்சிச்சு, காசு வாங்கினாங்க. அந்த மாதிரி இலவசமா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஆக்சிஜனை உருவாக்கும் பொறுப்பு வாங்கிட்ட இல்ல. அந்த விஷயம் மரம் மட்டும்தான் செய்யும். அந்த மரத்தை நீ வைக்கலன்னா இந்த பூமியில நீ வாழ்ற வரை ஓசி காத்தே சுவாசிச்சுட்டு இருக்க. ஆனா அந்த கடங்காரனா செத்து போயிடாத, நீ சுவாசிச்ச காத்த பூமிக்கு திருப்பி கொடுத்துட்டு போன்றான். அப்ப நீ 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ற இந்த காத்த திருப்பி இந்த பூமிக்கு உருவாக்கி கொடுக்குற வேலையை மட்டும் செஞ்சிருன்றான். அது சுயநலத்துக்காக தான். அது நான் எடுத்த சுவாசத்தை நான் கொடுத்துட்டு போறேன் இந்த பூமிக்கு அப்படின்னு நான் என் காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தேர்ட் இயர் வரும்போது தான் அந்த பொறுப்பு வரும்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல தெரியாது, செகண்ட் இயர்ல தெரியாது. தேர்ட் இயர்ல வரும்போது அவன் கேக் வெட்ட மாட்டான். என் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேக் வெட்டி பப்ளிக்ல மூஞ்சில தடவி அதெல்லாம் மூஞ்செல்லாம் எப்படி அந்த கல்ச்சர் தெரியல. சாப்பிட்ற கிரீமை எடுத்து, அது சாப்பிட்றதே கிடையாது கிரீமு, அதை எடுத்து மூஞ்சில தேய்க்கிறது. அதெல்லாம் இல்லாம அத்தனை பள்ளிக்கூடத்துல உள்ள 2400 மாணவர்களும் பிறந்த நாளுக்கு மரம் நட வச்சது நான். அவ்வளோ பேரும் மரம் நட்டானுங்க. அந்த மரத்தை எல்லாம் பாத்துக்கிட்டானுங்க. நான் ஒரு கிராமத்துல என்எஸ்எஸ் ஆபீசர் இருந்தப்ப நான் போய் சொன்னேன், நீங்க பெருசா ஒண்ணு தண்ணி ஊத்தவனா, காலையில பல்லு விளக்குவீங்களான்னு. ஆமா சார், அதை கொப்பளிச்சு அது தூர்ல கொப்பளிச்சு துப்புங்க போதும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த கிராமத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரே கிராமத்துல 800 மரத்தை நட்டுட்டு வந்தோம். இதுதான் எனக்கு அங்க ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னா ஒரு மரத்தை நடும்போது அது சுயநலம், எனக்கு கொடுத்த ஆக்சிஜன், இது எங்க அப்பா பேர்ல ஆக்சிஜன் கொடுக்குது அப்படின்றான். அப்படின்னா நடு கடல்ல நிக்கிற ஒரு போட்டு ஓட்டுறவன் அவன் சொல்றான் ஐ லவ் மை கண்ட்ரி அப்படி சொல்றான், யாருமே பார்க்கலன்னு. என்னைக்கு ஒருத்தன் யாருமே பார்க்காதப்ப நேர்மையா நடக்கிறானோ அவன் தான் சரியா நடக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம மத்தவங்களுக்காக தான் சில வேலைகளை செய்வோம். நம்ம இல்ல, நான் அந்த வம்புக்கு வரல, நான் அந்த மாதிரி வேலைகளை செய்வோம்ல. ஆனா யாரும் பார்க்காத நேரத்துலதான் அந்த வேலை செய்யணும், அப்பதான் அதுக்கு உள்ள மரியாதை. அதுதான் ரைட். நியூசிலாந்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். அந்த பஸ் எல்லாம் சும்மா அப்படிதான், ரெக்க மட்டும்தான் இருக்காது. ஆனா 60 கிலோமீட்டருக்கு மேல எந்த பஸ்ஸும் போகாது, ரொம்ப பொறுமையா போகும். அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி சர்ன்னு ஓடி போய் அந்த ஓரத்துல கலெக்ட் ஆயிடுது. நம்ம ஊர்ல நிக்கிற மாதிரி அங்க நிக்கல. பஸ் ஸ்டாண்ட் கட்டுமானம் அப்படிதான், அப்படி ஓடி போய் எல்லாம் கலெக்ட் ஆகி ஓடிடுது உள்ள. அந்த தண்ணி எல்லாம் பல பாறைகளுக்கு நடுவுல இருக்கா போய் எங்கேயோ ஒரு இடத்துல அருவியா கொட்டுது. இப்ப அருவி போட்டோ கூட ஒண்ணு காட்டுங்களேன், ஒன்னு அதுல இருந்துச்சு பாருங்களேன் நியூசிலாந்துல. ஹலோ ஹலோ கேக்குது. ரவி சார் மைக்கா இருக்கா? நாளைக்கு பார்க்கலாமே. சரிதா? இந்த அருவியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாருமே இல்லைங்க, யாருமே கிடையாது. ஆனா இந்த தண்ணியை தொட முடியாது, அதோட ஐஸ். இந்த அருவி இந்த தண்ணி என்ன தண்ணினா எதுவுமே சாக்கடை கிடையாது, இது சாக்கடையும் கிடையாது. அங்க இருக்கிற மொத்த ஊர்ல இருந்தும் கலெக்ட் ஆகி மொத்தமா இங்க அந்த மாதிரி பாத்துக்கோங்க சார். ஒரு நிமிஷம் ரவி சார், மைக்கா ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க பேசுங்க சார். என்னாச்சு, கட் ஆயிடுச்சா? அவங்க சார் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைன் கட் ஆயிடுச்சா, நான் பவர் போயிடுச்சான்னு தெரியல. பார்ப்போம். சார் ஸ்ரீலங்காக்கார் வந்துட்டார் சார். வந்துட்டார், பார்த்துட்டேன். நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார், ரத்னாவடிகள் சார் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரிச்சர்ட் இருக்காரு. மன்னிக்கவும் சிறு தடங்கள்.
என்னாச்சு இதுவாயிடுச்சா? ஆமா, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார். ஓகே சரி, நான் கண்டினியூ பண்றேன், மன்னிக்கவும். நான் படம் போட்டுறேன், அருவி படம். ஓகே, இப்போ அடுத்த படம் ஒண்ணு காட்டுங்களேன். அந்த ஒரு புகை ஒண்ணு வரும் பாருங்க, ஒரு புகை ஒரு வேலிக்குள்ள இருந்து. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல அங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு சின்ன வேலி மாதிரி கட்டி மறைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல இருந்து புகை வரும். அப்ப இது என்ன ஏதுன்னு போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இதுதான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்றான். பூமிக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்ற இடமா இது. எப்படின்னா, இந்த பூமி முழுக்கவே அப்படியே வேல்கனாவா இருக்கு, நியூசிலாந்துக்கு கீழே எரிமலையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரமா இந்த தண்ணி போய் நுழையிற இடத்துல ஒரு இடுக்கு இருக்கும், அதுல இருந்து புகை வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன இதுல இருந்து புகை வருதுன்னு கேட்டப்ப சொன்னா, இது புகை இல்ல, இது ஸ்டீம் அப்படின்னா. இது வந்து உள்ள இருந்து வர்ற ஆவி அப்படின்னா. அப்ப அதோட வாசனையே வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல அதிகமா வரும், இன்னொரு இடத்துல வரும், மார்க்கெட்டுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கும். எங்க பூமியில இருந்து புகை வரும். அப்ப சொல்றாங்க, இது எல்லாமே இந்த ஊர் முழுக்க இருக்கு, இது எல்லாம் அடைக்க முடியாது, அடைச்சா ஒரு பக்கம் வெடிச்சிரும். அதனால இந்த அளவுக்கு இது லீக்ல இருந்துகிட்டே இருக்கும், இதை மெயின்டைன் பண்றாங்க. அதனால இந்த ஏரியால ஒரு தடவை கூட இது வெடிச்சல. அதுதான் நீங்க பாக்குற இந்த போட்டோல பாக்குறது. இதுக்குள்ள நாங்க என்ன செய்வோம்னா, டூர் போகும்போது வண்டியை கொண்டு நிறுத்திட்டு கொண்டு போய் உருளைக்கிழங்கு, மீன், இந்த மாதிரியான காய்கறி இதெல்லாம் பொட்டலம் போடுவோம். எதுலன்னா கேன்வாஸ் துணியில பொட்டலம் போட்டு கயிறை கட்டி உள்ள இறக்கிடுவோம். அது ஒரு 2 மினிட்ஸ்ல வெந்துடும். ஏன்னா உள்ள தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே. அப்ப என்ன போட்டாலும் அதுல வெந்துடும். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வண்டி போவோம். இது மாதிரி தேடிலாம் போக வேண்டாம், அது எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க இப்போ ஒரு போட்டோ காட்டிங்களே, இந்த பனி, அது திருப்பி வாங்கல மறுபடியும் இந்த பனியில ஒரு காட்டுங்களேன். மேல வந்து இது வந்து மேல வந்து -12, ஆனா இதுக்கு அடியில எரிமலை இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இந்த பனி இருக்குது, இன்னொரு பக்கம் எரிமலை இருக்கு. இது வந்து நாம கத்துக்கிட்டது, நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். என்னன்னா, பயங்கர கூலா இருக்க மாதிரி நம்ம நடிக்கிறது நானு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விரோதத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். வெளியில மட்டும் ரிச்சர்ட் அருமையான மனுஷன், நல்லா பேசுவான், ஆனா எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு, எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் பண்ற பாவம் என்னன்னு. என்னை பொறுத்தவரையில அந்த பாவத்தையும் ரைட்டா எரேஸ் பண்ணி தட்டி விட்டோம்னா நம்மளுடைய மொத்த கேரக்டரும் கூலா இருக்கும் எப்ப பார்த்தாலும். நம்ம இதை மெயின்டைன் பண்ண, இதை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அந்த நாடு. என்னதான் இருந்தாலும், இவ்வளவு வெப்பராலம் உள்ள இருந்தாலும் மேல கூலா வச்சிருக்காங்க இந்த நாட்டுல. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ காட்டினீங்களா சார், அந்த பனிக்கு பக்கத்து இன்னொன்னு ஒரு ஏரி காட்டினீங்க பாருங்க. ஒரு ஏரியில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இதுதான் இந்த ஏரி. இந்த ஏரி வந்து ஒரு 5 மாசம் இப்படிதான் தண்ணி இருக்கும், போட் எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் இருக்கும், அப்ப கார் எடுத்துட்டு ஏரிக்குள்ள இறங்குவோம். ஏன்னா மொத்த ஏரியுமே ஐஸ் ஆயிடும். அந்த ஐஸ் ஏரியில போயிட்டு ஓட்ட போட்டு அதுக்குள்ள இருக்க மீனை பிடிப்போம். அந்த மேல உள்ள லேயரோட திக்னஸே கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு ஐஸ் ஆயிடும். அப்ப இதுல எப்படி இந்த டயர்ல வந்து செயினை சுத்திக்குவோம், 4 டயர்லயும் செயின் சுத்திக்குவோம், அப்போ ஸ்லிப் ஆகாம இருக்கும். அதுல எங்க கார் எடுத்துட்டு போவோம், இதுக்குள்ள ஜீப் எல்லாம் ஓட்டலாம். அப்படி உள்ள ஒரு ஏரி இது. இதுல ஐஸ் ஆகும் போது இருக்கிற மீன் வேற, இது ஐஸ் ஆகாம லிக்விடா இருக்கும்போது இருக்கிற மீன் வேற. எப்படி அழகா மாறிக்குது பாருங்க. அப்ப ஐஸ் ஃபிஷிங் வரும்போது அதுல சால்மன்ங்கிறது கிடைக்கும். இதுக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ஏரிக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லை, இது நல்ல தண்ணி, அதனால இதுல இருக்கிற மீனே வகைகளே வேற. சோ can you show me any other photo of New Zealand? சொல்லுங்க சார். any photo in New Zealand? இருங்க வரேன், முதல்ல இந்த போட்டோ இது this one. இப்போ இது வந்து நியூசிலாந்துல ஒரு பக்கத்துல உள்ள ஒரு ஏரியால உள்ள ஒரு கடற்கரை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீல் வந்து உட்கார்ந்து இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது உள்ள போயிடுது. அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் அலை இல்லாது, அது எல்லாமே பனி, கடலே பனியா மாறி இருந்துச்சு. அது வழியா தோண்டிக்கிட்டு இது வெளியில வந்து உட்காந்துச்சு. நான் அது கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன், ஆனா அதை பிடிக்கல. எனக்கு பிடிச்சோம்னா அது ரொம்ப அன்பா இருக்கே அப்படின்லாம் செய்ய முடியாது, அது கடிச்சிரும். ஆனா மனிதர்களோட வந்து விளையாடிட்டு திருப்பி போயிடுது அது திரும்பி. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு யாருமே தீனி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது வேலையை அது செய்யுது, அது போயிடுது உள்ள. இது மாதிரி அந்த ஊர் முழுக்க. ஒரு நாள் பேப்பர்ல, நியூசிலாந்துல ஒரு பேப்பர்ல பார்த்தேன், மொராக்கோ நாட்டுல இருந்து எம்டி கப்பல் வந்திருக்கு. அப்ப நியூசிலாந்துல இருந்து டிம்பர் ஏத்திட்டு போறதுக்கு எம்டி கப்பல் வந்திருக்கு. அந்த எம்டி கப்பலை நடு கடல்ல வச்சே மொத்த கப்பலையும் ஸ்கேன் பண்றான். ஏன்னா நியூசிலாந்துக்குள்ள எந்த விதத்திலையும் கிருமிகள் வந்துடக்கூடாது.
நம்ம கிரிக்கெட் வீரர்கள் ஒருத்தர் ஷூ சரியில்லைன்ட்டு ஃபைன் போட்டாங்க, 12,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. ஷூ அழுக்கா இருந்துச்சுன்னு ஏர்போர்ட்ல. அவர் பேரை மறந்துட்டேன், பழைய கிரிக்கெட் வீரர். அப்போ அந்த கப்பல்ல 2 கொசு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். 2 கொசு. அந்த 2 கொசு இருக்கு, அந்த 2 கொசுவும் இதுதான் அப்படின்னு போட்டோவும் போட்டு பேப்பர்ல நியூஸ் வருது. நாடு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு நாட்டுல கிட்டத்தட்ட 22 கோடி இருக்காங்க. எவனுமே கொசுவை பார்த்தது இல்லைங்க. அந்த கொசு இதுதான் காட்டுறான். இன்னொரு சந்தோஷமான விஷயம்னு ஒண்ணு கீழே போடுறான். குட் நியூஸ் என்னன்னா, இந்த 2 கொசுவும் ஆண் கொசுன்ட்டான். 2 கொசு ஆண் கொசுன்னு கண்டுபிடிச்சிட்டான். 2மே உற்பத்தி ஆகாது. இருந்தாலும் இந்த கொசு வந்திருக்கு உள்ள, யாரு கண்டுபிடிச்சாலும் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு ஒரு 10 நம்பரை போட்டாங்க. அந்த மொத்த நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 51 லட்சம் தான். 51 லட்சம் தான். அந்த கொசுவை அடுத்த நாள் கண்டுபிடிச்சானுவன். கண்டுபிடிச்சு அந்த கொசுவை பேக் பண்ணி அந்த கப்பலே ஏத்தி அவங்க நாட்டுக்கே அனுப்பிட்டு ஃபைன் போட்டான். என்னங்க இது? அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம், ஒரு தடவை மலையில சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது நான் சறுக்கி ஒரு 50 அடி பள்ளத்துல தரன்னு மண்ணுக்குள்ள பிறண்டு சைக்கிளோட வந்து விழுந்துட்டேன். விழுந்தா எனக்கு எந்திரிக்க முடியல. அந்த புதருக்குள்ள கிடக்குறேன், மண்ணுக்குள்ள கிடக்குறேன். ஒரு பூச்சி, ஒரு எர்த்வாம், ஒரு கொசு, ஒரு பல்லி, ஒரு வண்டு, ஒரு பாம்பு ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு குச்சி குத்துனதுதான் வலிச்சிச்சு தவிர அந்த மண்ணை தோண்டி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜந்து கூட அந்த ஊர்ல கிடையாது. ஒரு பாம்பு கிடையாது. பாம்பை பார்க்க ஜூக்கு தான் போகணும். அந்த ஊர்ல இருக்கிற அனிமல்ஸ் என்ன தெரியுமா இருக்கு? கிளைமான் இருக்குது காட்டுக்குள்ள இன்டீரியர்ல. அப்படி இல்லைன்னா கிவின்னு ஒரு பேர்டு இருக்கு, ஃபிளைட்லெஸ் பேர்டு, பறக்காது. பிளாட்டிபஸ்னு ஒண்ணு இருக்கு, தண்ணிக்குள்ள போகுது. இவ்வளவுதாங்க. வேற எல்லாம் நம்ம வளர்க்குற பூனை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பூனை பாருங்க 1.5 லட்சம் ரூபாய் விலை. புசு புசு புசுன்னு இருக்கு. அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம லைசன்ஸ் வச்சுக்கணும். இதெல்லாம் தொல்லை பிடிச்ச வேலை தான். நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோம். மிச்ச பாலை ஊத்துவோம், கடிச்சு போட்ட எலும்பு தூக்கி போடுவோம், அந்த பூனை சாப்பிட்டுரும். நம்ம ஊர்ல அவன் பூனை வச்சுக்கலாம், செலவு பண்றானுங்க. காஸ்ட்லி கண்ட்ரி தான். ஆனா ரொம்ப நேர்த்தியான, சுத்தமான, ஆபத்தே இல்லாத நாடு. இவ்வளவுக்கும் எரிமலையில தான் இருக்கு. இங்க இருந்து போக ஃபிளைட் டிக்கெட் கிட்டத்தட்ட 85,000 வந்துச்சு, அப் அண்ட் டவுன் 2 சேர்த்து. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு படிக்க போனோம். வண்டர்ஃபுல் படிப்பு, எஜுகேஷன் அப்படிதான் இருக்கும். இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாம் அசத்துறானுங்க. அந்த அளவுக்கு அவன் இருக்கான். எல்லாத்தையும் வெளியில இருந்து வாங்கிக்கிறான், மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறான். அரசியலும் ஓட்டு போடுறதும் எப்படி தெரியுமா? எங்கேயாவது போயிட்டே இருக்கேன், இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான்னா, எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி, அங்க ஒரு பூத் இருக்கும். அதுல உங்க விரல வச்சுட்டீங்கன்னா போதும், உங்க ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க வேணாலும் போட்டுக்கலாம். திடீர்னு அந்த கவுன்சிலர்ஸ் எலெக்ஷன் வந்துச்சு, நான் போனப்ப அங்கங்க தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. டக்குன்னு ஒரே ஒரு இடத்துல ஒரு மேடை, அதுல சுத்தி ஒரு போஸ்டர் அடிப்பாங்க. அந்த ஒரே மேடையில 2 பேரும் இருந்து நான் வந்தா இதை செய்வேன், நான் வந்தா இதை செய்வேன்னு சொல்றாங்க. யாராவது ஒரு ஆள் தோத்துடுறாங்க. தோத்து போனவங்களுக்கு இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு ஜாலியா போயிடுறாங்க. அதான் ரொம்ப கூலா இருக்காங்க என்னை பொறுத்தவரை. எனி அதர் போட்டோஸ் நியூஸ் எல்லாம் நீங்க காட்டாத ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டிருங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஷீலாக்கா போறோம். இது ஒரு ஷாப், பீர் ஷாப். எஸ் சார். இது வந்து அந்த வைன் அண்ட் பீரோட அவுட்லெட். இதுல வந்து வைன் அண்ட் பீர் வச்சிருக்கிறாங்க. எதுவுமே இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி, இதுதான் பெஸ்ட் குவாலிட்டின்னு இல்ல. குடிப்பழக்கம் உடலுக்கு பாருங்க நல்லதுன்னு வந்துருச்சு பாருங்க. ஐயோ, குடிப்பழக்கம் உடலுக்கு ரொம்ப கேடானது. அதை குறித்து பேசவில்லை. இதுல எதுவுமே குறைந்த குவாலிட்டின்னு இல்ல. விலைகள்ல வேணா மாறுபாடு இருக்கே தவிர குவாலிட்டி அப்படிதான் வச்சிருக்காங்க. அவ்வளவு ஃபேமஸான வைன் இந்த ஊர்ல தயார்படுது, நியூசிலாண்டோட. த நெக்ஸ்ட் ஒன், இது பார்த்தாச்சு. இது மீன் பிடிக்கிறது தான். இதுதான் அந்த இலைகள் கிடக்குற மேப்பிள் லீஃப். நான் எடுத்துட்டு வந்தேன். நான் வேணா சாருக்கு அந்த போட்டோ ஒரு நாளைக்கு நான் அனுப்புறேன். நீங்க உங்க குரூப்ல ஒரு தடவை இந்த மேப்பிள் லீஃப் நான் செஞ்சதை உங்களுக்கு நான் அனுப்புறேன். இதுதான் அந்த மேப்பிள் ட்ரீ. ரொம்ப ஸ்ட்ராங்கான டிம்பர் இது. அந்த இலை வந்து ஒரு இலை வந்து ஒரு மரம் அளவுக்கு இருக்குது, இப்படி பெருசா, ரொம்ப அழகு. நான் என்ன பண்ணேன், அந்த 2 இலையை சேர்த்து வச்சு 3 இலை சேர்த்து வச்சு மொத்தமா வார்னிஷ் அடிச்சு எங்க வீட்டுல பானை மூடுறதுக்கு மூடியா வச்சிருக்கேன். நான் ஏதாவது செய்வேன் அந்த மாதிரி. ரைட். எனி அதர் போட்டோ இன் நியூசிலாந்து? இதெல்லாம் அந்த சர்ஃபேஸ் தான், அந்த ஏரியா தான். ஒரு முள்ளு கிடையாதுங்க, ஒரு முள்ளு கிடையாது. இந்த போட்டோ நீங்க பாருங்க,
ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கு. இது வந்து ஒரு ஆப்பிள் மரத்து ட்ரீ. இந்த ஆப்பிள் மரத்துக்கு மேல ஒரு சின்னதா ஒரு குடிசை போட்டு கொடுத்துட்றாங்க பிள்ளைகளுக்கு. அவங்க சின்ன பிள்ளையிலேயே இந்த மரத்துல ஏற கத்துக்கிறாங்க, அந்த வீட்டை டிசைன் பண்ண கத்துக்கிறாங்க, அந்த வீட்டை டெக்கரேட் பண்றாங்க. அது அந்த கீழே இருக்க அந்த பொண்ணோட வீடு, அந்த வீட்டை அவங்க டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே அடுக்கிக்கிறாங்க. அத சின்ன பிள்ளையில இருந்தே சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம இன்னும் பெட்டை மடிக்க மாட்டேங்குதுங்க, நம்ம டாய்லெட் அதுக்கு தண்ணி ஊத்த மாட்டேங்குதுங்க. ஆனா அவங்களுக்கு தனியா எல்லாமே செஞ்சு கொடுத்து கரெக்டா சொன்னாங்க. இதையே பள்ளிக்கூடத்திலயும் ஸ்கவுட்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஸ்கவுட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்கவுட்ல ஒரு 6 மாசம் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிப்பையும் சேர்த்து. அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்கவுட்ல ஒருத்தன் தனியா சர்வைவல் டெக்னாலஜிய சொல்லி கொடுத்துறான். நெருப்பு இல்லாம சமைக்கிறது, மருந்துகளோட வகைகள் என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம தயார் பண்றது, எப்படி ஒரு பாம்பு கடி இருந்துச்சுன்னா இதுல இருந்து எப்படி எல்லாம் தப்பிக்கலாம், எக்ஸசைஸ் என்ன செய்யணும், அது எதோட பயன், எல்லாத்தையும். ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு சுத்தியலும் ஒரு ரம்பத்தையும் வச்சு. அவ்வளவு சர்வைவல் டெக்னாலஜி அந்த ஸ்கூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளியில வரும்போது அவன் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தான் இருக்கான். So let us go for Sri Lanka now. Right. நீங்க அந்த போட்டோஸ் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸ்ரீலங்கா எல்லாருக்கும் போர் அடிச்சுச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்து வித்தியாசமா உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஸ்ரீலங்கால இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் 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 வணக்கம். நான் ஆவலுடன் பார்த்திருக்கிறேன் என்னென்ன சொல்ல போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் இப்ப இருக்கிறது கொழும்பு, சொந்த இடம் யாழ்ப்பாணம். வெரி குட். நான் யாழ்ப்பாணத்துல என்னோட தம்பியோட பொண்ணு எடுத்த தம்பிக்கு ஒய்ஃப் அந்த ஊரு தான் கோப்பாய். கோப்பாய். ஆமா ஆமா ஆமா. ரைட் ரைட். நம்ம ஊரு கிட்டத்தான். ஆமா ஆமா. அது நல்லூர் மாரியம்மன் கோயில்ல இருந்து அப்படியே பின்னாடி. ஆமா. நல்லூர் கோப்பாய் எல்லாம் பக்கம் பக்கம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸுக்குள்ளதான். அருமை அருமை அருமை. இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு. நானு 15 நாள் ஆச்சு நான் அங்க இருந்து வந்து. நான் வந்து இலங்கைக்கு ஒரு 35 டைம்ஸ் வந்திருக்கேன் இலங்கைக்கு. ஆமா. இலங்கை வந்து யாழ்ப்பாணம். இந்த தடவை என்ன யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்குள்ளால வந்தீங்களோ அல்ல கொழும்பு ஏர்போர்ட்டாலே? இல்ல, நான் கொழும்பு தான் வந்து கொழும்புல இருந்து நான் பஸ் எடுத்து வரணும்னு ஒரு ஆசை. பஸ் எடுத்து வரணும். அப்புறம் நைட்டு தான் பஸ் கிடைச்சோம். நைட் பஸ் தான் இருக்குன்னாங்க, பகல்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் நைட்டு பஸ் எடுத்து நான் கொழும்பு வந்தேன், யாழ்ப்பாணம் போனேன். அது எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. 2005 இருந்து நான் டிராவல் பண்றேன். இதுவரை ஒரு 35 தடவை நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். இது வந்து கண்டியில எடுத்த போட்டோ. இந்த கண்டியோட ஏரிக்கரை ஓரமா எடுத்த போட்டோ இது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த புத்த துறவிகளை குறித்து நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்வது என்னன்னா, புத்த துறவிகளுக்கு ரொம்ப மரியாதை இந்த ஊர்ல கொடுக்குறாங்க. இலங்கையில அதிகமான புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க இருக்கிறது எல்லாமே. அப்ப அங்க ஓடுற பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் பஸ், இந்த மாதிரி வெள்ளையெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அன்னைக்குமா அது பிரைவேட் பஸ்ஸா இருக்கலாம். பிரைவேட் பஸ்ஸை பாத்தீங்கன்னா முழுசா எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி ரதம் மாதிரி போகும். ரைட். சென்னையில இருந்து பிளைட் எடுத்தோம்னா இப்போதைக்கு உள்ள ரேட் என்னன்னா, சென்னையில இருந்து 13,500 ரூபா அப் அண்ட் டவுன். திருச்சியில இருந்து எடுத்தோம்னா 22,500 ரூபா. அதுக்கு காரணம் என்னன்னா, சென்னையில இருந்து 5 ஃபிளைட் இருக்கு, திருச்சியில இருந்து நம்மளுக்கு ஒண்ணே தான் இருக்கு. அதனால காம்படிஷன். அதனால திருச்சியில இருந்து போறவங்க எல்லாம் கொழும்பு போறதை விட திருச்சி டு கல்ஃப் போறது தான் அதிகம். அதனால டிரான்சிஸ்டுக்கு அந்த ஃபிளைட் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இலங்கை போயிட்டு வரதா இருந்தா சென்னையில இருந்து எடுத்தீங்கன்னா அங்க போய் இறங்க 1 மணி நேரம் ஆகும். திருச்சியில இருந்து ஒரு 45 நிமிஷம் ஆகும். ஸ்ரீலங்கால நான் ரொம்ப அதிகமாக பயணம் செய்தது வந்து கண்டி, நுவரேலியா, ஹட்டன், அங்க மேல போயிருக்கேன். யாழ்ப்பாணம் ஒரு 6 தடவை போனேன். யாழ்ப்பாணத்துல நான் போய் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் வந்து எனக்கு அந்த பொது சன நூலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஏரியால உள்ள மண்ணெல்லாம் பார்த்தா அது அந்த எதுவும் கேக்குறீங்களா? இல்ல இல்ல. அந்த அந்த இலங்கையில உள்ள இன்னும் 2-3 புகைப்படங்களை காட்டுங்களேன், பார்த்துட்டு போலாம். இது வந்து ஒரு கிராமத்துல உள்ள ஒரு ரோடு. என்னத்தை நான் சொல்ல வரேன்னா, 1957 நினைக்கிறேன், 57 தான் சுதந்திரம். ஐயா நான் சொல்றது சரிதானே? 48. ஆமா. ஒரு வருஷம் தள்ளி 1947 நமக்கு, 48 அவங்களுக்கு. ஒரு வருஷம் பிரிட்டிஷ் அவங்கள ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்த ரோடு நான் மட்டும் எதுக்கு இந்த போட்டோ எடுத்தேன்னா, சைட்ல இருக்கிற அந்த கோடை தாண்டி தான் பார்க்கிங்கே வைக்கணும்.
அழகா ஓரங்கட்டி நிறுத்திட்டாங்க. ஒண்ணு. நான் 2016 எடுத்தது. இந்த ரோடுல ஒரு குப்பை இல்ல, ஒரு குப்பை, ஒரு பேப்பர் ஒண்ணு கிடையாது. நான் சாதாரண ஒரு இடத்த போட்டோ எடுக்கனா கூட இருக்கிற குப்பையை எடுத்துட்டு கூட போட்டோ எடுத்துருக்கலாம். அந்த ரோட முழுக்க எடுக்கணுமே எடுத்தேன். ஒரு குப்பை கிடையாது, ஒரு போஸ்டர் கிடையாது. இவ்வளவு இது ஒரு முக்கியமான பகுதியும் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு வளைவு, அவ்வளவுதான். மிக அற்புதமா டிரான்ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றாங்க ஸ்ரீலங்கால. யாருமே ஒரு ரோட கிராஸ் பண்ண அவ்வளவு அழகா சிந்திச்சு செயல்படுறாங்க, டிரைவர் உள்பட. அந்த ரோடுல நடுவுல உள்ள கோடு வெட்டி வெட்டி இருந்தா ஒதுக்கிக்கிறாங்க. அது மொத்தமா தொடரா இருந்தா அந்த இடத்துல டிரைவர் ஒதுக்குறதே இல்ல. மிக அற்புதமா ஓட்டிட்டு போறாரு நேரா. ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி போகுதுங்க. மிக தெளிவா அந்த ஊர்ல செய்யறாங்க. இது நான் எடுத்தது, இந்த படம் எடுத்தது வந்து கண்டியில இருந்து ஏதோ ஒரு இன்டீரியர்ல எடுத்தேன். மலை பிரதேசம் தான் இந்த இடத்த நாட்டு. நான் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நிறைய எடுத்து வச்சுக்குவேன், எனக்கு தேவைப்படும்னு. சரி, அடுத்த போட்டோ பார்க்கலாம். ஸ்ரீலங்கால இது வந்து நான் கண்டிக்கு போற வழியில பின்னவேலைன்னு ஒரு இடம். இங்க வந்து அனாதையா அடிபட்டு முடியாத யானைகளுக்கு ஒரு முகாம் வச்ச மாதிரி இந்த இயற்கை முகாம். இது நம்ம வைக்கல, அது இயற்கையாவே அமைஞ்சு போய் அந்த யானைகள்லாம் அங்க வருது. அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த சாப்பாடெல்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க, உருண்டெல்லாம் உருட்டி கொடுக்குறாங்க. யானைகள்லாம் வந்து அந்த டைமுக்கு அதை சாப்பிட்டு போகுது. இப்ப நான் போன மாசம் நான் போயிருக்கப்ப இந்த இடம்லாம் பயங்கரமா டெவலப் ஆகி அந்த யானைகளுக்கு குளிக்கிறதுக்குலாம் இடம் வச்சு ஒரு 500 யானை வந்துட்டு போற மாதிரி பாத்திருக்கேங்க. 500 யானை வந்து நிக்கும் அந்த இடத்துல. ஒரு யானை ரோட்ல வந்தாலே நம்மளுக்குலாம் அப்படிதான் இருக்கும் அதை பார்க்க. 500 யானை, அவ்வளவும் காட்டு யானை. கோ ஃபார் த அனதர் பிக்சர். ஸ்ரீலங்கா நம்ம ஊர் ஆட்டோ தான் அங்க ஓடுது. அதேதான், ஒரு ஆட்டோ ஒரு கலர்ல இருக்கு. ஆனா நம்ம ஊர் மஞ்சள் ஆட்டோ அங்க இல்ல. சிகப்பு, ஊதா, பச்சை இந்த நிறங்கள்ல ஆட்டோ ஓடுது. அப்புறம் அந்த ஆட்டோ வந்து நேர்மையா சார்ஜ் பண்றாங்க. இந்த பயங்கரமா இந்த காசெல்லாம் வச்சு அதுல ஏமாத்துற வேலை இல்ல. தமிழர்கள் அதிகம் பேரு ஆட்டோ ஓட்டுறாங்க, நேர்மையா இருக்காங்க. தமிழா அப்படி கேட்பாங்க. தமிழ் தான். தமிழ்ல எந்த ஊரு அவங்க நம்மள கேட்பாங்க. நான் சொல்லுவேன் தஞ்சாவூர். தஞ்சாவூர்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உடனே நம்ம கோயில தான் சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல நெல் விளையுது, காவேரி டெல்டா அதெல்லாம் இல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படி சொல்றாங்க. அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து 9 கண்ணு பாலம்னு இந்த இடத்துல ஒரு ஏலால இருக்கு. இது வந்து பிரிட்டிஷ்காரன் கட்டின பாலம் தான். ஆனா எவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ் பிஃபோர் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் உள்ள உயரத்தை கணக்கு பண்ணி ஏற்றம் இறக்கம்லாம் சரியா பார்த்து இந்த ஒரு பாலம் கட்டினதுனால 25 கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல இந்த ட்ரெயின் அந்த பக்கம் கடந்து போகுது. எவ்வளவு உயரத்துல இந்த பாலம் கட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாலத்தை கட்டின அத்தனை பேரும் தமிழர்கள். இன்னொன்னு, இந்த கட்டுமான பணியை இலங்கையை மிகப்பெரிய அளவுல உண்டாக்கி கொண்டு வந்ததே தமிழர்கள் தானே. அந்த மலை பிரதேசத்துல உள்ள டீ எஸ்டேட்டை உருவாக்குனதே பெரம்பலூர், துவாரங்குறிச்சியில இருந்து அவ்வளவு பேரும் அங்க போய் அதை செய்ததெல்லாம் அவங்க தானே. இன்னைக்கு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு கண்டிலையும் கொழும்புலையும் யாழ்ப்பாணத்திலையும் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருன்னா தமிழர்கள் தானே. அது நேரில் நான் பார்த்தேனே. ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் இந்த வர்த்தக மையம், வர்த்தக சங்கத்துக்கு நான் தான் ட்ரெயினரா போறேன். அது மட்டும் இல்ல, முனிசிபாலிட்டி கவுன்சில்ல உள்ள கவுன்சிலர்ஸ்க்கெல்லாம் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். அவங்களுக்கு அந்த சிஏபிபின்னு சொல்லுவோம், சேர்மேன்ஷிப் அண்ட் பார்லிமெண்டேரியன் ப்ரொசீஜர்ஸ் உள்ள கிளாஸ் எடுப்போம். அந்த மாதிரி இந்த பணம் வந்து ஒரு சிங்கள ஒரு மனுஷன் வந்து பாம்பை வச்சு பழச்சிட்டு இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சில வேலைகளை செய்தேன், சில காரியங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து இந்த பாம்போட பல்ல புடுங்கிட்டு அந்த பாம்பை வந்து திறக்கும் போது அந்த பாம்பு வந்து ரொம்பவும் வயசாகி போய் ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, இந்த பாம்பை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, இதை வச்சு நீங்க என்னத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு. அப்ப நான் நினைச்சு ஒரு 50 ரூபா கையில கொடுத்தேன். அவர் என்னை முறைச்சாரு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு 50 ரூபா ஒரு விஷயமே இல்லைன்னு. 50 ரூபாங்கிறது நம்ம நாட்டுக்கு வந்து 10 ரூபா தான், 12 ரூபா வருது, அது ஒரு விஷயமே இல்லைன்னு. ஆனா அவரு கடைசியா ஒண்ணு சொன்னாரு, பாம்பு ஆகுது சார், பெட்டிக்குள்ள இருக்கு, அதுக்கு கரெக்டா 3 வேளை 4 வேளை தீனி வந்துருது, எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னாரு. இப்ப அவரோட பாம்பு மேல்னு சொன்னாரு அவர். சில பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த படம் வந்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இலங்கையில இருந்த அந்த நண்பருக்கு நல்லா தெரியும், இதை பார்த்திருப்பீங்க. இதுல எனக்கு ரொம்ப நெகிழ்ந்த ஒரு அனுபவம் என்னன்னா, இதுல இருந்ததான் அந்த மன்னன், அந்த கடைசி மன்னன் சங்கிலியன்ங்கிற ஒரு மன்னன் இது ஆண்ட அந்த அரண்மனை. உள்ள போறேன், மேல ஓடுதாங்க போட்டிருக்கு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, எத்தனை 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட அந்த தமிழனுடைய வீடுக்கு ஓடுல தாங்க இருந்திருக்குது. சில்லுன்னு இருக்குங்க உள்ள, அப்படிதான் அமைதியா இருக்கு. ஆனா இந்த மக்களு, இந்த அரசாங்கம்
இது வந்து ஒரு வேலியை போட்டு ரெடி பண்ணி அதை செய்யலையே, அப்படியெல்லாம் இருக்கு. அதுக்கு எதுக்குதான் இந்த சங்கிலியனோட ஒரு குதிரையோட நிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு. நான் இவ்வளவு நாளா பார்த்தேன். அது இப்பதான் அதுக்கு ஒரு மேடை கட்டி அதுக்கு வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த பில்டிங் வந்து எவ்வளவு முக்கியமான பில்டிங்க. ஐயோ அப்படியே கிடக்குங்க. உள்ள எல்லாம் நம்ம ஊர்ல வந்து பாட்டில் எல்லாம் கிடக்கும்ல உடஞ்சு அது மாதிரி கிடக்கு. ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு மாடியோட இருந்துச்சு சங்கிலியனோட இந்த என்ன மனை, என்னமோ ஒரு மனை, அதுக்கு பேரு இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் போட்டோ. மந்திரி மனை. அருமை அருமை அருமை. மந்திரி மனை. எனக்கு இந்த மாதிரியான பேர்களை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஊர்ல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராணி வார இதழ் வரும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ராணி காமிக்ஸ் வார இதழ் வரும். செவ்வாய்க்கிழமை மட்டும் வரும். அதை போய் எடுக்கும்போது அதுல ஒரு கதை ஒண்ணு வரும். அப்ப என்னன்னா அந்த டைம் வந்து 84, 83, 82, 82, 83, 84, 85 இந்த டைம்ல ஒரு கதை வரும். அது வந்து விடுதலை புலிகளை பத்தி உள்ள ஒரு பேஜ் தான் வரும். அப்ப அதை போயிட்டு நான் அதை வாங்கி அதை படிக்கும்போது சில ஊர்கள் அப்ப மண்டைக்குள்ள ஏறிச்சு. காங்கேசன் துறை, அப்ப அதுல இருக்கிற அந்த துறைமுகம். அப்ப கண்டியெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. எங்களுக்கு கண்டி தெரியாது, கொழும்பு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த காங்கேசன் துறை, யாழ்ப்பாணம்னா ஜாஃப்னாங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா, இன்னொரு முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. ஓமந்தை செக் பாயிண்ட். ஓமந்தை செக் பாயிண்ட். ஆனையரவு தான் அடி சண்டை நடந்தது, ஃபர்ஸ்ட் நடந்தது. ஓமந்தை செக் பாயிண்ட்ல நான் வந்து ஜாஃப்னாக்கு கிளாஸ் எடுக்க போறேன். அந்த கிளாஸ் எடுக்க போகும்போது என்னை அரெஸ்ட் பண்றாங்க. நான் ஒரு நாள் உள்ள இருந்தேன். ஓமந்தை செக் பாயிண்ட் ஜெயில ஒரு நாள் உள்ள இருந்தேன். என் பாஸ்போர்ட்டை புடுங்கிக்கிட்டாங்க. அப்ப சொன்னேன், என் கவர்மெண்ட் என்ன அனுப்பியிருக்கு, நான் உங்க நாட்டுக்கு நான் பாடம் எடுக்க தான் வந்திருக்கேன், என் பாஸ்போர்ட் இந்த இருக்குன்னு சொல்லி அப்புறம் வெளியில எல்லாம் அந்த பேசி எடுத்து அப்புறமா என்னைய அவங்க ராணுவ ஜீப்ல ஏத்தி என்னை கொண்டு போய் கோப்பாயில என் தம்பியோட மாமனார் வீட்டுல கொண்டு இறக்கிட்டு போனாங்க. அதனால எனக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் நெஞ்ச அனுபவம் இல்லை, அது எல்லாமே எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது, அதை அப்படியே டிக்ளைன் பண்ணிட்டு வரேன். சரி. அப்போ இந்த ஊர்கள் எல்லாம் பார்த்த அந்த அனுபவம், ரைட்? எல்லா இடத்துக்கும் நான் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த பழைய ஞாபகம் வரும். அந்த ராணி வார இதழ் படிச்ச ஞாபகம் வரும். அப்ப இந்த பழைய கோட்டை, நம்ம இதுக்கு முந்தி நம்ம பார்த்த படம் வந்து அந்த ஜாஃப்னாவோட ரயில்வே ஸ்டேஷன். போன மாசம் போயிருந்தப்ப ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்க்கணும். ஏன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷன் நான் பார்த்திருக்கேன். அப்ப புதுசை போய் பார்ப்போம்னு பார்த்தா அது எனக்கு பிடிக்கல. அந்த புதுசுல வந்து அந்த மனம் இல்லை. அந்த பழையசுல உள்ள அந்த ஒரு கதைகள்லாம் இல்லை. புதுசு இருந்து அழகா ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, சுத்தமா இருக்குது. நம்ம நாடு அந்த இலங்கை சுத்தமா இருக்க மாதிரியே சுத்தமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்புறம் கொழும்புல வந்தோம், சாப்பிட்டோம். குப்பனான்னு ஒரு கடை இருந்துச்சு, சாப்பிட்டோம். கொழும்புல நான் ரொம்ப ரசிச்ச ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா, நான் இருந்த அந்த ஹோட்டல், அதுக்கு கீழே பஸ் லாரி எல்லாம் போறதுக்கான ரோடு, அதுக்கு பக்கத்துல ஒரு ட்ரெயின் போறதுக்கான ட்ராக்கு, அதுக்கு அந்த பக்கம் கடல். அப்ப ஒரே நேரம் அப்படி பாக்குறேன், மூணையும் பாக்குறேன். மேல வானத்துல விமானம் போகுது, கப்பல் போகுது, லாரி போகுது, ட்ரெயின் போகுது. அந்த மாதிரி ஒரு அழகான தேசம் இலங்கை தேசம். இலங்கை தேசத்துல, அதுவும் யாழ்ப்பாணத்துல என்ன போட்டாலும் முளைக்குதுங்க. ஒரு பக்கம் நெல்லு விளையுது, ஒரு பக்கம் பனை, ஒரு பக்கம் தேங்காய், ஒரு பக்கம் கேபேஜ். இப்ப நாங்க கேபேஜ் வாங்கணும்னா ஊட்டிக்கு தான் போகணும், காலிஃபிளவர் வாங்கணும்னா அங்கதான் போகணும். இங்க எப்படிங்க இந்த மண்ணுல எல்லாமே விளையுது. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் மட்டும் வித்தியாசமா தான் அந்த நாட்டை பார்ப்பேன். என்ன விளையுது, என்ன இங்க பயிற்செலவு பண்றாங்க அப்படின்னு. எல்லாமே அங்க பயிற்செலவு ஆகுது. அதுதான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. என்னமோ அங்க நடக்குது. இந்த மொத்த இலங்கைக்கும் காய்கறியை இங்க இருந்து சப்ளை பண்ணிருக்காங்க. மலையில விளையிற காய்கறியை தவிர கீழே விளையிறதுனால அரிசி எல்லாமே யாழ்ப்பாணத்துல இருந்து போயிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா சாப்பாடுக்கு சில ஏரியால உள்ள சாப்பாடு அவங்களுக்கு மட்டும்தான் முடியும். பலாமோசு செஞ்சாங்கன்னா இலங்கையில மாதிரி பலாமோசு எங்கேயுமே சாப்பிட முடியாது. சரியா? இது வந்து நான் இந்த படத்துல இருக்கிறது வந்து ஒரு கண்டிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல உள்ள ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல நான் வந்து அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க போயிருந்தேன். அது வந்து வித்தியாலயம். அதுல உள்ள பிரின்சிபல், அந்த வாத்தியார் எல்லாம் நிக்கிறாங்க. என்னை கூட்டு போன இடம் இது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்தும் வார்த்தைகளும், எனக்கு இலங்கைக்கு 35 தடவை பயணம் பண்ண பிறகுதான் இந்த தமிழ் வார்த்தைகளை பத்தியே எனக்கு அந்த அரிதான விஷயம். அதுக்கு பாருங்களேன், இதுல என்ன போட்டிருக்குன்னு ஒரு இடத்துலயும். முதல்ல அவங்க லாங்குவேஜ்ல போட்டாங்கல்ல, சின்னதுல போட்டாங்க, அப்புறம் தமிழ்ல போட்டிருக்காங்க, அப்புறம் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையை நான் இந்நேரம் இந்த போர்டு எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் போஸ்டர் ஒட்டியிருப்பேன். நான் 4 போஸ்டர் ஒட்டியிருப்பேன். டியூஷன் எடுக்கப்படும்னு போஸ்டர் ஒட்டியிருப்பேன்.
அந்த மாதிரி நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் நான் நியூசிலாந்துல சொன்ன மாதிரி தனிமையில அவங்கவுங்க அந்த வித்தை கடைப்பிடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல காட்டுக்குள்ள ஜீப்ல போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு அம்மா கடை வச்சு ஆப்பம் சுட்டுட்டு இருந்துச்சு பாடம். ஆப்பம்னா இலங்கை தான். அந்த மாதிரி ஆப்பம் ஹாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி தூக்கி அப்படி போடுவாங்க, அப்படியே சட்டி மாதிரியே நிக்கும். அந்த ஆப்பத்தை விட அதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? சிகப்பு கலர்ல ஒரு ஹாட் சட்னி ஒண்ணு வைப்பான். அதை எல்லாரும் பிச்சு திம்பாங்க. நீங்க ஆப்பத்தையே மொத்தமா புருட்டி அப்படியே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கதையே வேற. எனக்கு பேச முடியாத அளவுக்கு வாய் ஊறுது, பரவாயில்ல. அப்படிதான் இருக்கும் அந்த ஆப்பம். இது வந்து கண்டிக்கு பக்கத்துல அந்த மலை மேல இருக்கிற புத்தர் சிலை. இந்த மாதிரியான ஸ்தூபிகள் நிறைய இடத்துல இருக்கு. புத்தருடைய பல்லு ஒரு இடத்துல இருக்கு, கண்டியில ஓரமா வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. அதுக்கு அதிகமான பாதுகாப்பு போட்டு அந்த பல்லு அந்த இதுல இருக்கிறதுனாலயே டிராபிக் வந்து 7 கிலோமீட்டர் சுத்தி வருது. அது மட்டும் திறந்து விட்டாங்கன்னா இந்த 7 கிலோமீட்டர் போறதுக்கு இல்ல, சரின்னு மேல வந்துடலாம். எனி அதர் போட்டோ இன் ஸ்ரீலங்கா இருக்கு, கொடுங்க. இது ஸ்தூபி தான். இது வந்து சாதாரண ஒரு கட்டுமான பணி தான். ஹெல்மெட் மாதிரி செஞ்சு மேல வச்சிருக்காங்க. அதுக்கு அவ்வளவு நிறைய. இந்த போட்டோல நீங்க பாருங்களேன், தூரத்துல தெரிகிறது வந்து கண்டி புகையிரத நிலையம். புகையிரத நிலையம். அந்த தமிழுக்காகவே அந்த நாட்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அழகான வார்த்தைகள். இது வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இடம் இல்ல, இது வந்து மலை பிரதேசத்தை சேர்ந்த இடம். ஆக எல்லா இடத்துலயுமே இந்த தமிழ் வார்த்தை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, தமிழர்களே இல்லாத இடமெல்லாம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ளூ புள்ளி தான் சென்டர் ஆஃப் த ஸ்ரீலங்கா, தான் கண்டி. தமிழர்களே இல்லாத இடமெல்லாம் இந்த கடைசியில் இருக்கு. காலின்னு இருக்குல்ல, மட்டாரா காலி எல்லாம் தமிழர்கள் ரொம்ப கம்மியான கிராமம்லாம் இருக்கு. அங்கேயும் தமிழ்ல எழுதியிருக்கும், சிலிண்டர்ல கூட தமிழ் எழுதியிருக்கும். அப்படின்னா நான் செஷல்ஸ் போயிருக்கேன், மொரீஷியஸ் போயிருக்கேன், அங்கெல்லாம் தமிழ் பார்த்திருக்கேன். ஸ்ரீலங்கால தமிழ் பாக்குறது வந்து என்ன காரணம்னா, சின்ன பிள்ளைல இருந்து படிச்சிட்டோமா அந்த விஷய கதைகளை, அது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட விஷயம். அந்த வவுனியால போகும்போது அந்த ஞாபகம் தான் வருது, கிளிநொச்சி போகும்போது அந்த ஞாபகம் தான் வருது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், எனக்கு ஒரு குறை என்னன்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த படத்துல என்ன சுத்தி சீன எழுத்துக்கள், அதுதான் மறுபடி ஒரு சுதந்திர போராட்டம் இலங்கையில நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இலங்கையில ஆங்கிலேயருக்கு எதிர்த்து 48ல வாங்கின சுதந்திரத்தை இந்த சீனர்களிடம் கொடுத்துட்டு மறுபடி போராட போறாங்களோங்கிற கவலை எனக்கு உண்டு. அது எனக்கு அந்த அளவுக்கு அறிவுல நான் சொல்றேன்னா எனக்கு தெரியல. நான் பார்த்திருக்கேன், அங்க போற கார்ல எல்லாமே உள்ள சைனா எழுத்துல எழுதியிருக்கு. என்னன்னு கேட்டா, அங்க ஓடிட்டு இருந்த காரை இங்க எடுத்து கொண்டாந்து இறக்குமதி பண்ணிருக்கான் அவன் அப்படி சொல்றாங்க. சாதாரணமா ராத்திரிக்கு லைட் ஒண்ணு வச்சு ஒரு மீன் வித்துக்கிட்டு இருக்க ஒரு மீனவன் எல்லாத்தையும் அள்ளி ஒரு பென்சில் எடுத்துட்டு போறான், ஒரு BMW ஏத்திட்டு போறான். எப்படிப்பா நீ, நான் வாத்தியாரா இருக்கேன், என்கிட்ட கூட இந்த மாதிரி BMW நான் பார்த்தது இல்லை, நீ மீன் விற்கிறேன்னா அவனுக்கு EMI கொடுத்து அவனுக்கு அங்க ஓடின 2 வருஷம் ஓடின காரை இங்க கொண்டு வந்து கப்பல்ல இறக்கி அவன் வித்து. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு குட்டி நெருடலா இருக்கு. அவன் ஆட்சி செய்வானோ அப்படிங்கிற ஒரு பயம். ஐயாவுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் இதை சொல்றேன், அதுதான். எனி அதர் போட்டோ இஃப் யூ கேன், ஐ வில். முடிஞ்சிருச்சு, முடிஞ்சா அவ்வளவுதான். தேங்க்யூ. 2-3 இடத்துல, நுவரேலியான்னு ஒரு இடத்துல நான் போனப்ப அங்க டீ ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். அவங்க சொல்றாங்க பாருங்க, 100 கிராம் 750 ரூபாய் இந்தியன் மணிக்கு டீ பவுடர். 100 கிராம் 750. அவங்க வார்த்தை யூஸ் பண்றது டஸ்ட்னு ஒரு டீயே இல்லைங்க. ஆனா நம்ம சொல்றோம் சூப்பர் டஸ்ட்னு சொல்றோம். அவங்கள்ட்ட டஸ்ட்னு இல்ல, ஒரிஜினல் குவாலிட்டி. பாலை ஊத்தாம தாங்க டீ குடிக்கணும்ன்றாங்க. சில விஷயங்கள்லாம் சாப்பாட்டு முறைகளும் சரி, சத்தான உணவை சாப்பிடுறாங்க, ரொம்ப நேர்த்தியா அவங்களுடைய பண்பாடுகள் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒவ்வொரு தமிழர்களும் மலை பிரதேசத்துல இருக்கவங்களும் யாழ்ப்பாணத்துல இருக்கவங்களும் தனக்கு முன்பு இருந்த அப்பா, அதுக்கு முந்தி இந்த தாத்தா, அதுக்கு முந்த மூதாதையர்களோட கதைகளை தான் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது எல்லாமே. அதனாலதான் குலதெய்வம் இன்னைக்கு கூட பாருங்க, மலை பிரதேசத்துல இருந்து நுவரேலியால இருக்கிற தமிழர்கள் துவாரங்கு, அது என்ன ஊரு, சேலம் பக்கத்துல, அந்த ஊருக்கு வந்து எங்க குலதெய்வம் இங்க இருக்குன்னு சொல்லி இந்த குலதெய்வத்துக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற அந்த தமிழர்களுக்கு இந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி கூட்டி வந்து அந்த குலதெய்வத்தை வந்து நினைவு ஊட்டிட்டு போறாங்கல்ல. ஹேட்ஸ் ஆஃப் ரியலி அந்த தமிழர்களுக்கு. அப்ப குலதெய்வம்னா என்ன? அப்ப குலதெய்வம்னா அது ஒரு கல்லு, அதை போய் கும்பிடுறேன் அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த தகப்பனுடைய தாத்தாவை இந்த இடத்துல நாங்க வச்சிருக்கோம், இந்த தகப்பனோட பேர் இது, இந்த தாத்தாவோட பேரு, தாத்தாவோட பேருன்னு. என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் 5 தாத்தா பேரை வரிசையா சொல்றாங்க. எனக்கு எங்க அப்பாவோட அப்பா பேர் தெரியும், அவ்வளவுதாங்க.
அந்த விஷயத்த, அந்த பண்பாடை, அந்த கல்ச்சரை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. இந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சிருச்சு, அதனால அமைதியாயிருச்சு நாடு. எப்பா என்னப்பா இலங்கை வரியா போலாமானா, ஐயோ அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அருமையான நாடு, ரொம்ப நேர்த்தியா, சாப்பாடோட கல்ச்சர் எல்லாம் அருமை. இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த நாடுல 48ல வாங்கின சுதந்திரம், அதுக்கப்புறம் நம்மளை விட, தமிழ்நாட்டை விட, இந்தியாவோட தம்மா துண்டு இவ்வளோண்டு இருக்கிற இந்த நாட்டுல இவ்வளவு நேர்த்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைபிடிக்கும் போது, நம்ம அதிகமான யூனிவர்சிட்டிஸ், ரொம்ப ஃபேமஸான, உலகத்திலே ஃபேமஸான ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்க நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்தோடைய விடை பெறுகிறேன். நன்றி. எல்லாரும் கைத்துக்கலாம். தேங்க்யூ சோ மச். நாங்க மெய் மறந்துட்டோம். நாங்க மெய் மறந்துதான் அப்படியே நீங்க பேசுனதுல அந்த இதுலயும் சரி, நியூசிலாந்துலயும் சரி, இலங்கையிலயும் சரி, நீங்க சொன்னது அப்படியே போயாச்சு. அந்த 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 இடத்துக்கு போய் அந்த அந்த இடத்தோட வாழ்ந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சொன்னீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இலங்கையை பத்தி நாங்க எங்க தோழர்கிட்ட கூட இவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சுக்கல. சொல்லுவாருன்னு நினைச்சேன். அது நீங்க சொல்ல மாதிரிதான் அது சுவாரஸ்யம். அது வேற விஷயம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியும் தெரிவித்துக் கொள்றேன். ஆக்சுவலா வந்து நீங்க, நான் ஆக்சுவலா இந்த மாதிரி செஷன் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க விசிட் பண்ண இடம்லாம் வந்து அப்பப்போ எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இது நம்மளுக்கு மட்டும் இல்லாத மற்றவங்களுக்கும் பதிவுன்றது வருது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்ல தகவல், அரிய தகவல், பல அரிய தகவல்கள் கொடுத்தீங்க. நல்ல படங்களும் கூட. நன்றி தெரிவித்துக்கிறேன். பிரேமா மேடம் பேசுறீங்களா? வாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். அருமையான உரை கொடுத்திருந்தீங்க ரிச்சர்ட் சார். அப்படியே நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நாங்க பயணம் பண்ண ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம, அந்த பிரச்சனைகள், அந்த நியூசிலாந்துல இருக்கிற என்னென்ன டிராபேக்ஸ் அவங்களுக்கு நேச்சுரலா இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து அந்த லேண்டையும் யூஸ் பண்றாங்க, மக்களும் எப்படி வந்து ஒரு சின்சியரா அந்த கண்ட்ரிக்கு யாரும் பார்க்காதப்ப எப்படி இருக்காங்களோ அவங்க, அதுதான் அவங்களோட கேரக்டர். நீங்க சொன்னது இது வந்து பாடநூல் திட்டத்திலேயே கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அழகா வலியுறுத்தினீங்க. நீங்க அந்த ஒரு பேராசிரியரா இருந்த ஒரு இதுக்கு குழந்தைகளுக்கு எங்க கொண்டு போகணுமோ அந்த சின்ன வயசுலயே கொண்டு போயிருக்கிறதுனால, ஒரு மீனவன் நடுக்கடல் வரைக்கும் பெட்ரோல் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்லன்னு போட்டை ஓட்டிட்டு போகணும். இங்க இருக்க மீனை வந்து விடணும், அந்த இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும் நாட்டுக்காகன்னு சொல்லி நினைக்கிறது. ஒரு அந்த அளவுல இருக்கிறவங்க கூட அவ்வளோ ஒரு கண்ட்ரிக்காக ஒரு இன்டிகிரேஷனோட இருக்கிறதெல்லாம் மார்வலஸ். அதே மாதிரி எப்படி வந்து அந்த கண்ட்ரில வந்து ஒரு ஏரின்னா எப்படி இருக்கு, கடல்னா எப்படி இருக்கு, அந்த கடல் வாழ் உயிரினங்கள் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, படிப்பு எப்படி இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மாதிரி அதுவும் படங்களோட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸ்ரீலங்காலாம் அதுவாவது கிளைமேட் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு ஒத்து வரும் வயதான காலத்துல நியூசிலாந்து அப்படின்றது. பட் ஸ்ரீலங்காலாம் பார்க்கணும்ன்ற ஆர்வத்தை வந்து தூண்டிட்டீங்க நீங்க. அதனால உடனடியா ஸ்ரீலங்காக்கு போடணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அழகா வந்து அந்த எப்படி டிராவல் பண்ணீங்க, என்ன அங்க நடக்குது, மக்கள் எப்படி ஒத்துமையா இருக்காங்க, எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க, எப்படி பயிர் பண்றாங்க, எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க உரை. உண்மையிலேயே நீங்கள் டிராவல் பண்ணி இருக்கிற அத்தனை நாடுகளை பற்றியும் நீங்க வந்து இதை பகிர்ந்தீங்கன்னா, அது பகிர்வதற்கு வந்து ஒரு திறமை வேணும். உங்களுக்கு வந்து பேராசிரியராக இருந்ததுனாலயோ இல்ல இந்த டிராவல் எல்லாம் நீங்க ரசிச்சு பண்ணதுனாலயோ அந்த புகைப்படங்களோட நீங்க விளக்கியது, அதுவும் எவ்வளவு நுயான்சஸ் அங்க என்னென்னலாம் சொல்லணுமோ அதை அழகா கொண்டு வந்து சேர்த்தீங்க. மிகச் சிறப்பாக இருந்தது உரை. நன்றி சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ வெரி மச். பேசுறீங்களா? கிப்சிகா சுவிட்சர்லாந்துல இருந்து அணிஞ்சிருக்காங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். ஐயாவினுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. மிகவும் சிறப்பு ஐயா. ஐயா அந்த பேராசிரியர் மட்டும் அவர் அந்த கண்ணோட்டத்தில இருந்து பார்த்து அதை பக்குவமாக என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஐயா சொன்ன நியூசிலாந்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன எல்லா விடயமே நாங்கள் வாழும் சுவிட்சர்லாந்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆடு நாங்க அந்த கடற்கரையில போய் அந்த
இதுகளுக்கு கூட நாங்கள் உணவு போட முடியாது. அடுத்தது அந்த நீங்க சொன்னீங்க நாய் வளர்க்கறது கூட இந்த பில்டிங்ல வளர்க்குறேன்டா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு நாங்கள் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு தான் அதை வளர்க்க வேண்டிய சட்டதிட்டங்கள் எல்லாம் இங்க வகுக்கப்பட்டிருக்கு. காரணம் உண்டு, இது சிறிய நாடு. அப்படி அந்த இப்ப எங்கட ஊர் அல்லது தமிழ்நாட்டில எல்லாம் இப்ப வெளி பிரதேசங்கள் கூட அப்ப வெளியால விட்டு வளர்க்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இங்க வந்து அந்த சூழல் இல்லை. அதனால அதை அந்த சட்டத்திட்டத்தின்படி நடத்திருக்கணும். நல்ல பார்வை உங்களோட பார்வை. அடுத்தது இலங்கை எமது தாய்நாடு. நாங்களும் யாழ்ப்பாணம் தான். ஈழத்துல நீங்க சொன்ன மாதிரி அங்க இங்க ஒப்பிடும் போது நாங்க இலங்கையில வந்து ஒரு 10 நாளைக்கு கூட நாங்கள் ஒரு பணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல வாழ்ந்த நாங்கள். ஏன்னா வீட்டுக்கு எங்களுக்கு வாடகை இருக்காது, சுற்றி வர நிலங்கள் இருக்கும். கண்டிப்பாக யாழ்ப்பாணத்தில் வாழ்ற ஒவ்வொருடைய வீட்டிலும் வந்து நெல், அந்த அவைய சிறுதானியமோ அல்லது வீட்டுல விளையக்கூடிய மாமரம், பலாமரம், அப்படியான பயன் தரும் மரங்கள் கூட அவைக்கு சொந்தமாக இருக்கிறபடியால இப்படி இந்த கோவிட் கஷ்ட காலத்திலும் கூட அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லது கையில பணம் இல்லாட்டிலும் நாங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த ஒரு இயந்திர வாழ்க்கை இல்லை அங்க. ஆனா இங்க எங்கட வெளிநாட்டை பொறுத்தவரை நாங்க 1 மாசம் வேலை இல்லைன்னு சொன்னா நாங்க ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழலை. நீங்க உங்களோட பார்வை வந்து உண்மையிலே நன்றாக இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி யாழ்ப்பாணத்துல அந்த சங்கிலியம்மன் என்ற சில கூட நாங்கள் இங்க தமிழ் பாடத்திலேயே இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த பிள்ளைகள் அந்த அதை அறிகிற ஆர்வத்துல இது உண்மையா நீங்கள் சொல்ற கதையா அல்லது பொய்யான்றதுக்காகவே இல்ல நீங்க அந்த இடத்துக்கு எங்களை கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி சிகிரியாவையும் அந்த சங்கிலி என்ற சிலையும் கொண்டே காட்டி அந்த பிள்ளைகளை நாங்க போட்டோ எடுத்து கூட கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்க அந்த வரலாறு சொல்லிக்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வரலாறு கடத்துறதுலயும் வந்து நாங்கள் எப்பவும் பின்னிக்கவில்லை. அன்று வந்தவர்களும் இன்று வந்தவர்களும் அதை இங்கேயும் தொடர்ந்து தங்களுடைய ஒரு இதைத்தான் உண்மையில செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்த பார்வை மிகவும் சிறப்பாக, அதுவும் அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் சொன்ன விதம் மிகவும் சிறப்பு. பாராட்டு, நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. சிவகுமார் சார் பேசுங்க. ரொம்ப வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப எக்ஸலண்ட் லவ்லி செஷன் சார். ரொம்ப லவ்லியா, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னீங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அப்படியே நியூசிலாந்து லைஃப் அப்படியே கொண்டு வந்து காமிச்சீங்க. ஸ்ரீலங்கன் லைஃபையும் கொண்டு வந்து காமிச்சீங்க. நன்றி சார். ரொம்ப அருமை அருமை. ரொம்ப பயமே இல்லாத ஊருன்ற மாதிரி நியூசிலாந்து சொன்னீங்க. தேடு பாம்பு எதுவுமே இல்லைன்னு நீங்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 கொசுவுக்காக அப்படி விரட்டி துடைச்சிருக்காங்கன்றத கேள்விப்படுறப்போ கொசுக்கள்லயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, மஸ்கெட்டை நட்டு இல்லாம நான் தூங்கவே முடியாது. ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு ரூம்லயும் மஸ்கெட்டை நட்டு இருக்கோம். அப்படி நாங்க இருக்கிறோம். என்னதான் பண்ணாலும் மஸ்கெட்டை விரட்ட முடியல. சந்தோஷமா இருக்கு கேட்கறது. சந்தோஷம். ரொம்ப அருமையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி சார்? நியூசிலாந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், ஸ்ரீலங்கன் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி சார்? காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நியூசிலாந்துல எவ்வளவு வேணாலும் சம்பளம் கொடுப்பாங்க, கொடுத்ததை வாங்கிக்குவாங்க. ஸ்ரீலங்கா சார்? ஸ்ரீலங்கால வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் ரொம்ப கம்மி சார். 10 ரூபாயை வச்சு கூட வாழ்ந்துடலாம். இப்ப மேடம் சொன்னது மாதிரி கோவிட்ல கூட ஈழத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்களே காய்கறிகளை போட்டு சாப்பிட்டுட்டாங்க. காசே இல்லைனாலும் அவங்களால வாழ முடிஞ்சிச்சு. சுத்தமா இருக்குன்றீங்களா சார்? அவ்வளவு ரோடு எல்லாம் சுத்தமா இருக்குன்றீங்க. ரொம்ப பிரமாதமா சொல்றீங்க. நம்ம வீடு, நம்ம ஏரியா ஏன் சார் இவ்வளவு குப்பை கோலமா இருக்கு? ஏன் சார் அந்த டிசிப்ளின் நமக்கு வரல சார்? நம்ம வந்து நம்ம பள்ளிக்கூடத்திலேயே அந்த வேலை செஞ்சிடணும் சார். அதுக்கு வந்து 12 வருஷம் ஆகும் சார். நம்ம ஊரை சுத்தமா பண்ணணும்னா 12 வருஷம் ஆகும். அது எங்க ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கணும் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12வது வர அவனை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவன் தான் சொசைட்டிக்கு வருவான் சார். ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்ல படிச்சு வந்த உடனே அவன் ரெடி ஆக மாட்டான் சார். அவனுடைய பிரெயினை வந்து வேலை செய்யணும், அங்க வேலை செய்யணும் சார் பள்ளிக்கூடத்துல. தனி மனிதன் திருந்தினா மட்டும்தான் சார் முடியும். ரொம்ப அருமையான ஒரு செஷன். சொன்ன மாதிரி நியூசிலாண்டோ ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கு. வாழ்த்துக்கள்.
முருகேச பாண்டியன் சார் பேசுங்க. வணக்கம். சார் நீங்க பள்ளிக்கூடத்துல ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே, பட் ஆமா அதை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆசிரியர்கள் வேணும்ல. இது வேணும் சார். மாதிரி பண்பாட்டை இது ஆமா சார். இது பெரிய இது. அப்புறம் நீங்க பள்ளிக்கூடம் பத்தி என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி ஒழுக்கம்லாம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்ன சிறப்பு. ஆமா. நீங்க ஜேசிஐ ட்ரெயினர் நீங்க. நான் ஜேசிஐல இருக்கேன், நேஷனல் ட்ரெயினர் நான். நானும் வந்து ஒசூர்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஜோன் ட்ரெயினர் எங்க ஏரியால. அப்படி சொல்லுங்க. 1996ல. அப்படி சொல்லுங்க. சரி சரி சரி. ஓகே. அப்புறம் அடுத்து வந்து நீங்க சொன்னதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. தேங்க்யூ. அந்த இது மேல வந்து ஐஸ் கட்டியா இருக்கு, கீழே இது பேர் என்ன எரிமலையா இருக்கு, வெப்பமா இருக்கு, அதுக்குள்ள உயிரினங்கள் கொசு 2 கொசுவை வந்து விரட்டி பிடிச்சது வந்து அது ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு. இங்கெல்லாம் நம்ம கொசு வலைகளை தான் இப்ப தூங்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப ஈஸி. இது ரொம்ப இது யோசிக்க வைக்கிறது நம்மள. பட் ரொம்ப வேலை இருக்கு இங்க. நான் அரசு பள்ளிகள்ல போயிட்டு குழந்தைகளோட உரையாடுவேன். நான் இந்த நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து உங்க தொடர்பை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து இது மாதிரி 1-2 இன்ஃபர்மேஷன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பா செய்யுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். கொசுவே இல்லாத ஊரு எதுன்னு கேட்பேன். அவருக்கு தெரியாதுமாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நீங்க இது இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆர்டிக்கல் மாதிரி எனக்கு நான் கூட பேசுறேன். அப்புறம் எப்படி பார்த்தோம்னா அதை பேசிட்டு அப்புறம் அந்த நீங்க சொன்னது மாதிரியே நான் சொல்லியிருக்கேங்க. சரி, ரொம்ப சிறப்பு. நன்றி 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 சார். வாங்க ஐயாவராஜ் சார் பேசுங்க. எஸ், வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். வணக்கம் சார். ரிச்சர்ட் சார் வந்து அப்படியே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் தொழில இருந்து ரிட்டையர் ஆனவன் தான். நல்லா அழகா பேசுனீங்க. நீங்க சொன்ன ஒரு கருத்தை நான் முற்றிலும் ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் 1ஆம் வகுப்பில தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை அதை செய்தால் அவன் நினைத்தால் தான் செய்ய முடியுங்கிறீங்க இல்லையா? இதை நான் வந்து வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். நாங்க அந்தமான்ல இருந்தப்போ என்னுடைய பையன் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்தமான்ல தான் படிச்சாப்புல. அந்தமான்ல இருக்கிற அந்த டிசிப்ளின், அந்த ஒரு கிளீன்லினஸ், அதை வந்து இன்னைக்கும் அவன் ஃபாலோ பண்றான். இங்க சென்னையில வந்து எப்படின்னு சொன்னாக்க, நாங்க ட்ரெயின்ல ஒரு தடவை போய்கிட்டே இருந்தோம். அந்த கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை உரிச்சு நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நான் ஜன்னல்ல போடுவோம் அப்படின்னு எடுத்தப்போ டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டான். நீங்க என்ன செய்யறீங்கப்பா, இதை இப்படி ஏன் போடுறீங்க பப்ளிக் பிளேஸ்ல? அதுக்குன்னு வந்து டஸ்ட்பின் இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் போடணும். இப்படி நீங்க போடுற மாதிரி எல்லாரும் போட்டாக்க அப்புறம் தெரு என்ன, ரயில்வே லைன் என்ன, எல்லாம் குப்பையா தானே இருக்கும் அப்படிங்களா? சோ நானும் வந்து அந்த அந்தமான்ல 35 வருஷம் இருந்திருக்கிறேன். அவன் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்க அவனுக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா? அது வந்து நீங்க சொன்னது உண்மையான கூற்று, ஏத்துக்கிறேன். 2வது, நியூசிலாந்துல வந்து ஒரு புழு பூச்சி எதுவுமே இல்ல, மண்புழு கூட கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொன்னா அங்க வந்து கல்டிவேஷன், விவசாயம், விளைபொருள்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அங்க? இப்ப ஸ்ரீலங்காவில எல்லாம் பயிர் பண்றாங்கன்னு சொன்னீங்க. அது போல வந்து நியூசிலாந்துல கல்டிவேஷன் எல்லாம் இருக்கா? இருக்கு சார், எல்லா கல்டிவேஷனும் இருக்கு சார். அவங்களுக்கு நம்மள மாதிரி கோதுமையும் நெல்லெல்லாம் இல்ல. ஓகே ஓகே. காய்கறி எல்லாம் நல்லா செஞ்சிடறாங்க. இப்பதான் மாறிடுச்சே, ஆர்கானிக்ல இருந்து மாறிட்டாங்கல்ல எல்லாருமே. அதனால எல்லா காய்கறியும் போடுறாங்க. ஆப்பிள், அந்த கிவி ஃப்ரூட், இதெல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. திராட்சையே கிட்டத்தட்ட ஒரு 30-40 விதமான திராட்சைகள் விளையுது. ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள்லாம் எல்லா ஊர்லயும் இருக்குது. ஆப்பிள் இன்னும் நான் பார்க்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்க போய் பார்த்தேன். ஆக மொத்தம் விளைச்சல் அதிகமா இருக்காங்க. சரி, அப்படி பார்க்க போனோம்னா அந்த கல்டிவேஷன் நடக்கிற இடங்கள்ல மண்புழு, புழு, பூச்சிகள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து அது ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். ஏன்னா அது வந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேவையானது. ஆனா நீங்க சொல்ற தூய்மை வந்து நகர பகுதிகளில் ஒரு புழு கிடையாது, பூச்சி கிடையாது, தேள் கிடையாது. அப்படிப்பட்ட பராமரிப்பு நகர பகுதிகளில் இருக்கலாம். ஆனா விவசாயம் நடக்கிற பகுதிகளில் இவையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கூற்றுப்படி அது சரியாக கூட இருக்கலாம். ஏன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது, ஒவ்வொரு பூக்களுக்கு போகும்போது சேர்க்கை, கண்டிப்பா மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா
விஷசந்துக்கள், வண்டு, பூச்சி, பல்லி இது எதுவுமே இல்ல. மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புல்லு கூட இல்ல. அது உத்தரவாதம் நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, நிறைய பேரு வெளிநாடுகளுக்கு சென்று அவர்களுடைய அனுபவங்களை புத்தகமா எழுதுறாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நிறைவான அறிவு, நிறைவான ஒரு புரிதல் அவங்க நூல்களை படிக்கும் போது இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க ஏதோ போனாங்க, ஒரு 4 நாள் 5 நாள் அந்த ஊரை சுத்தி பார்த்தாங்க, வந்த உடனே எழுதுறாங்க. ஆனா நீங்க வந்து தொடர்ந்து போறதுனால மட்டுமல்ல, அப்புறம் அங்கேயே பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறதுனாலதான் இதெல்லாம் உங்களால எழுத முடியுது. ஒரு 5 நாள் என்னோட உண்மை 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 உண்மை. இப்போ நானும் கூட அமெரிக்கா போயிருந்தப்போ ஒரு 5 மாதங்கள் அங்க இருந்ததுனால அமெரிக்காவை பற்றி ஒரு முழுமையான புரிதலை வச்சுட்டு என்னால நூல் எழுத முடிஞ்சது. ஆக யாரா இருந்தாலும் ஒரு 5 நாள் 6 நாள் பயணத்துல இதெல்லாம் எழுத முடியாது. உங்களை மாதிரி அடிக்கடி அனுபவங்கள் இருக்கிறதுனால ரொம்ப உங்களை பாராட்டுறேன் சார். உங்களுடைய எண்ணை பகிர்ந்துகிட்டீங்கன்னா நாங்க மேற்கொண்டு உங்க கூட தொடர்பு கொள்வதற்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா சார். நான் தரேன் சார். ஓகே 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 ஓகே. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார். வாங்க சார், ரத்னவடிவேல் சார் பேசுங்க. இலக்கைக்காரர் பேச வச்சிருவோம். அதானே. ஆமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. உண்மையில நான் எனக்கு தெரியாது இன்றைக்கு என்ன ஏனென்றா இப்ப கொஞ்ச நாட்களாக நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். அப்ப நான் இன்றைக்கு ஒரு நேரம் எதிர்பாராத விதத்துல கிடைத்தபடினால நான் டக்குன்னு சும்மா எது வந்தாலும் நம்ம கருத்தரங்கத்துல ஏதோ எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஆனபடினால இன்றைக்கு வந்து பார்ப்போம்னு பார்த்தா ரிச்சார்ட் சார் இந்த இது நியூசிலாண்டை பற்றிய இது நடந்து கொண்டிருக்கு. நான் நினைச்சேன் அவர் நியூசிலாந்துல வாழ்றவர் ஆக்க மாட்டேன், அங்கே இருக்கிறவர் ஏதோ நியூசிலாண்டை பற்றி சொல்றாரு. அப்படி ஒரு யதார்த்தமாக இருந்தது. நியூசிலாந்துல எனக்கு உண்மையில உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்க வாரவர்கள், அவர்களை சந்திக்கிற நாங்கள். ஆனா அவர்கள் ஏதோ என்னவெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்றது உண்மையில நியூசிலாந்தை பற்றி அல்ல, அவர்கள் தங்களது வாழ்க்கை முறையை பற்றி சொல்வார்கள். எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கு, எத்தனையோ தடவை சந்திச்சிருக்கு. ஆனாலும் இவ்வளவு விளக்கமாக அருமையாக எங்கள் சுவாரஸ்யமாக நியூசிலாந்தை பற்றி பல தகவல்களை அறிந்து கொள்ளது உங்கள் மூலம்தான். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா, அந்த சிறு வயசுல இருந்து அவர்களுக்கு இதை போதிக்கணும். இதை நான் உண்மையில சிங்கப்பூருக்கு போன தடவையில நான் இதை பார்த்திருக்கேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படியான இப்ப இந்த ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு அந்த கடவைகள் இருக்கு, அந்த மஞ்சள் போட்டு கடவைகள் இருக்கின்றன. அந்த கடவையில மட்டும்தான் கிராஸ் பண்ண வேணும் இல்லை. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களோ, ஒரு வயது பேர் வந்துட்டார் இடையில கிராஸ் பண்ணாலும் நீங்க அது வழிவிடுங்க என்று அப்படி டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். அப்படி இந்த டிவி ஒரு முக்கியமான சாதனம். இப்ப என்னென்றால் அதுல இந்த அவேர்னஸ், இந்த குப்பை போடுறது, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தவறான விஷயங்கள், இந்த ரோடு வழிய வண்டிகள் முன் அந்த ஓவர்டேக் எப்படி நடக்கும், முந்தி செல்றது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டிவி மூலமாக அதான் இப்ப ஒரு முக்கியமான சாதனம். உண்மையாக அதுகளை ஆட்களுக்கு அறியப்படுத்தவும். அவர்கள் சில பேருக்கு அது ஒரு தப்பு மாதிரியே தெரியாது. பாதி ஓரத்துல போவார்கள், சில பேர் கதவை துறந்து துப்புவார்கள். கதவை துறந்து ஓடிக்கொண்டு போகும் கார், அதுல கதவை துறந்து மடி ஸ்லோ பண்ணி கதவை துறந்து ரோட்ல துப்பிட்டு போவாங்க. ஒரு எங்களை பார்க்கவே ஒரு பெரிய அசிங்கமா இருக்கு, ஒரு வெக்கமா இருக்கும். என்னடா இது செய்யறாண்டு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வெத்திலே சப்பிச்ச பெரிய லொரியில போறவங்க, இந்த தூரங்கள்ல பயணம் செய்யறாங்கலாம், லொரியில போவாங்க. அப்படி அந்த பஸ் டிரைவர்ஸ் அப்படி அப்படி துப்பி விடுவாங்க. வெளியில ஆக்களை பார்ப்பாங்க, ரோட்ல ஒருத்தர் மில்லியன் மேல இருந்து துப்புவாங்க. அப்ப அதுகள் எல்லாம் அவர்கள் அதை தாங்கள் ஒரு பிழையான வேலை, ஒரு அருவருக்கத்தக்க வேலை என்றது அவர்களுக்கே தெரிகிறது இல்லை. அப்ப அப்படியான இதுக்கு நீங்க சொன்னது போல சின்ன வயதுல இருந்த பாடசாலையில இதை சொல்லிக் கொடுக்கணும். நிச்சயமாக அவர்களுக்கு இது தப்பான வேலைகள், இதுன்றது பிழையான வேலைன்றத சொல்லிக் கொடுப்போம். அதுதான் நான் இந்த நியூசிலாந்து விஷயத்துல நான் பார்த்தேன் பல விஷயங்கள். அதை எல்லாரும் அதோட பற்றி சொல்லிட்டார்கள். அருமையா இருந்தது. அது உண்மையிலே அந்த தகவல்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான கோணத்துல அது நீங்கள் சொல்லிக்கொண்டு போன எல்லாரும் சொன்னது போலதான்
அது ஒரு ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு. நன்றி. இந்த ஒரு ஊருக்கு போனால், ஒரு நாட்டுக்கு போனா அதை பற்றி விவரிக்கிறதுக்கு, இப்ப என்ன பற்றி இலங்கையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலே நான் இப்படியெல்லாம் சொல்லி இருக்க மாட்டேன். உண்மைதான். ஏனென்றால் அதை நீங்கள் நுட்பமாக பார்த்து அதை சொல்றதுக்குன்ற ஒரு விதம் இருக்கு. நீங்கள் ஆசிரியர் இது பல கருத்தரங்குகள் எல்லாம் நடத்தினபடினாலே அந்த அனுபவத்துல நீங்கள் அதை எதை சொன்னால் சரியாக போய் சேரும் மக்களுக்கு என்று நீங்கள் அதை வடிவா சொன்னீங்கள். இப்ப இந்த இலங்கையை பற்றி சில விஷயங்களை இலங்கையை பற்றி மட்டும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சேன். இந்த குப்பை கூலங்களை பற்றி போடுறதை பற்றி சொன்னீங்க. இந்த கோட்டபய ராஜபக்சன்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியை ஓட விட்டு கலைச்சாங்க, தெரியும் தானே, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அந்த யுத்தத்துல பல தமிழ் மக்கள் அநியாயமாக பட்டுக்கொலை செய்யப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. ஆனா அவன் செய்த ஒரு வேலை என்ன செய்தான் என்றால், இங்க போய் இந்த ஒரு அமைச்சராக கொஞ்ச காலம் அமைச்சராக இருந்த காலத்துல அந்த என்னடா ஒரு மொக்குத்தனமானவர். அந்த மொக்குத்தனமாக இருந்தபடியாத்தான் அந்த அந்த யுத்தத்தை முடிவு கண்டவர்களுக்காண்டி எத்தனை தமிழன் செத்தாலும் பரவாயில்ல என்று ஆயிரக்கணக்கானவர்களை ஈவிரக்கம் இல்லாம கொண்டு அப்படியான ஒரு முரட்டுத்தன்மை இருந்தபடியினாலதான் இந்த ரோட்டு வழிய குப்பை இல்லாம செய்தது அவன்தான். அவன்தான் முக்கியமான ஆள். மற்றது இந்த பேமெண்ட்கள் எல்லாத்தையும் எடுத்தது, இந்த நகரத்தை எல்லாம் அழகுபடுத்தினது, சேரிகள் எல்லாத்தையும் கதற எல்லாரையும் சொல்ல ஒரு டைம் கொடுத்தான். இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க வெளிக்கிடுங்க, உங்களுக்கு அங்க வீடுகள் தரலாம். ஒருதன் போல எல்லாம் அந்த புல்டோசரை போட்டு அடித்து வச்சு விட்டார். ஈவிரக்கம் இல்லை, இந்த மக்களை பற்றி அந்த ஜனநாயக பண்பு இல்லை. அப்படியானவர்களால சில விஷயங்கள் சாதிக்கலும், ஆனா சில கெட்ட விஷயங்களையும் அவர்கள் ஞானவடியத்தான் இந்த சிங்களவர்களால ஏற்றி போற்றப்பட்ட ஒரு பெருந்தலைவனாக ஆட்சிக்கு வந்தவர் தனி சிங்களவர்களுடைய வாக்கால மட்டுமே தான் வந்தவர். சிறுபான்மையினர் முஸ்லிம்களோ தமிழர்களோ கூடவே இல்லை. அப்படி இருந்தும் அவர்களாலேயே 2 வருஷத்துல கலைக்கப்பட்டவர். ஏனென்றா இந்த மோட்டுத்தனத்தாலதான். அது ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க அந்த யாழ்ப்பாணத்துல லைப்ரரிய பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னீங்க. நல்ல அது தென்னாசியாவிலேயே தெற்காசியாவிலேயே பெருந்தொகையான நூல்கள் இருந்த ஒரு பெரும் லைப்ரரி. அந்த வாசிய சாலையை இந்த சிங்கள அரசியல்வாதிகள் அங்க வந்து அவர்களுடைய சூப்பர்விஷன்ல தான் அந்த லைப்ரரி எரிக்கப்பட்டது. அப்படி அது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அந்த ஃபாதர் டேவிட் ஒருவர் இருந்து அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் மரணித்தார். அந்த லைப்ரரியோட அவர் மிக நெருக்கமாக இருந்தவர். அப்படியான அது வரலாறு கொண்ட அந்த லைப்ரரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கட்டி கொண்டு வாரார்கள், அந்த கட்டி எழுப்பி கொண்டு வாரார்கள். ஆனால் அது அதான் அந்த லைப்ரரி. சங்கிலி மன்னனை பற்றி சொன்னீர்கள். அது அந்த மந்திரி மனை, அதை நாங்கள் என்னென்றால் அது ஒரு ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய இடம். அதுக்குள்ள நாங்கள் போய் அந்த உள்ளூர்ல உள்ளவர்கள் நாங்கள் தமிழர்கள் விரும்பினாலும் அதை போய் செய்ய இயலாது. அதை அவர்கள் வச்சுக்கொண்டு அதை வேணுமென்றே தான் அது இதான் இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாம் அமைதியா இருக்குது. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள நாங்கள் பல விஷயங்களை விரும்பி கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படியான விஷயத்துல அதுவும் உண்டு. அது நாங்கள் எவ்வளவோ செய்ய வேணும் என்று பாக்குறோம். ஆனா அதை அவர்கள் செய்யறதுக்கு விடுறார்கள். அது தமிழர்களுடைய வரலாற்று அடையாளம் என்றது வேறு ஒன்று இல்லை. மற்றது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கேட்டீங்க, அந்த சீனர்கள் ஆக்கிரமிப்பை பற்றி. இந்த நாடு இன்றைக்கு வங்குரோட்டாகி போய் இவ்வளவு நிலைமைக்கு கடன்பட்டு இவ்வளவுக்கு போக வேண்டி வந்தது இந்த சீனருடைய. கண்டிப்பா சீனர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கள் இந்த நாட்டுல மட்டுமில்லை, பல நாடுகள்லயும் அவர்கள் செய்யற விஷயம் என்னென்றால் கடனை கொடுக்கிறது, கடனை அள்ளி கொடுக்கிறது. அப்ப இந்த ராஜபக்ச ஆக்களுடைய ஆட்சி காலத்துல கடனை நல்லா வாங்கி அரைவாசிய பொக்கெட்டுக்குள்ள போட்டாங்க, அரைவாசிய டெவலப் பண்ணினாங்க. அதற்கு பிறகு இனிமேல் இப்ப என்ன இந்த கடன் பட்டா இனிமே என்ன செய்யறது, அவன் சொல்றபடி கேட்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனபடியினாலதான் இப்ப அவர்கள் இப்ப அதுக்கு இந்த பெரிய அந்த பொருளாதார நெருக்கடி பெருசாக ஏற்பட்ட பிறகு அந்த 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 இதுக்கு அந்த 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 அலைக்கு ஒரு சிறு கமா போடப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து அவர்களால செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலைமை வரும். சீனர்களுடைய ஆட்சிகள்ல வராது, நீங்கள் அதை நிச்சயமா நம்பலாம். அது இவர்களாக இருந்தாலும். மற்றது இந்த புத்த சிலைகளை பற்றி எல்லாம் கண்ட இடங்கள்லயும் புத்த சிலை வைக்கிறது தான். புத்தர்கள் இல்லாத எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள்ல கொண்டே புத்த சிலையை வச்சுட்டு அங்கே ஒரு குடியேற்றத்தை கொண்டு வந்து
என்ன இப்ப நீங்க சொன்னீங்க யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மாகாணம் அதான் தமிழர்கள் வாழ்ற பிரதேசம். அந்த பிரதேசத்துல கொண்டு புத்தர்களே இல்லை. புத்தர்கள் என்றால் இங்க சிங்களவர்கள் தான். ஒருவருமே இல்லாத இடத்துல புத்த சிலையை வச்சுட்டு அங்க கொண்டு கொஞ்சம் பேரை குடியமர்த்தி அந்த டெமோகிராபிக் பேட்டர்ன் அதை மாத்துறது. அந்த எங்களுடைய பிரதேசத்துக்கு அவங்க இந்த யுத்தத்துக்கு பிறகு அவங்க கண்டு கொண்ட விஷயம். நான் கணக்க கதைக்கு போனால் அரசியலா போயிடும், அது நேரம் சென்று போயிடும். நான் அதோட நிப்பாட்டம் கன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்கள். இலங்கையை பற்றி கூட அதை சொல்லியிருக்க நல்ல சுவாரஸ்யமா எனக்கே அப்படி இருக்கு. அருமையா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, மிகவும் பாராட்டு. நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி. வரணும்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இந்த கரெக்டா வந்துட்டீங்க நீங்க. ஆமா, அது ஏதோ வரவணும் இன்னைக்கு இருந்திருக்கு. அது நம்ம நாட்டை பத்தி பேச வேண்டிய வர்றதுண்டே இருக்கே இல்ல. அந்த வரும் வரைக்கும் வர்றதுண்டு இருக்கே இல்ல. அமிதா மேடம் வாங்க. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமை சார். நன்றி நானே மேடம். நியூசிலாண்டும் சிலோனுக்கும் போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க எல்லாத்தையும். நன்றி. ஒவ்வொரு இதையும் ரொம்ப நல்லா, அந்த போட்டோ எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க சார். அத நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த Thank you. சீல் பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தது, அந்த மீன் பிடிச்சு அளந்து பார்த்துட்டு உள்ள தூக்கி போட்டதுங்கிறது அப்படியே நெஞ்சு அப்படியே தொடுற மாதிரியே இருந்தது. எப்படி எல்லாம் உங்களுக்கு தேசபக்தி தேசப்பற்று இருக்கு. ஆமா. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தேசப்பற்றே இல்லாம இருக்குதே அப்படிங்கிற ஒரு இதுவும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது நம்ம நாடு, நம்ம வீடு, நம்ம குப்பை போடாம இருக்கணும், எந்த உணர்வுமே இல்லாம ஒரு அப்படியே வர்றாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ளார வந்தது சார். அப்புறம் ஆனா நான் வேலைக்கு போன புதுசுல எங்க பிள்ளைங்களை எல்லாம் அந்த இவங்க டிராபிக் போலீஸ் பஸ்ல கூட்டிட்டு போய் அந்த சிக்னல்ஸ பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நானுமே கூட போயிருந்திருக்கேன். அது அப்ப இருந்தது. அதாவது 80ல இருந்து அந்த 90க்குள்ள அந்த 10 ஆண்டுகள்ல அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு போய் காட்டுனது உண்டு. நானுமே அந்த பிள்ளைங்களோட அங்க போய் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறி போனது. அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னால வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் சரியாதான் இருந்தது. இந்த சட்டதிட்டங்கள் மாணவர்களுக்குங்கிறது சட்டதிட்டங்களும் இருந்தது. ஆசிரியர்கள் கைய யாரும் இழுத்து பிடிக்காத ஒரு நிலையும் இருந்தது. அதனால எல்லாமே சொல்லி கொடுக்க முடிஞ்சது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சார், இந்த குப்பை போடாம இருக்கிறது, நம்ம நாடு நம்ம இருக்கிறதுங்கிறது பள்ளிகள்ல மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது, பெற்றோர் முதல்ல சொல்லி கொடுக்கணும் சார். ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யற காலத்துல பஸ்ல ஓடி நாங்கெல்லாம் ஏறுறோம். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங்ல ஓடி பஸ்ல ஏறுறோம். ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைய மடியில வச்சிருக்குது. இன்னொரு சின்ன குழந்தை பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. ஒரு அநேகமா 1வது படிக்கிற குழந்தையா இருக்கும். இந்த அம்மா என்ன பண்றாங்க, வந்தவங்க யாராவது நம்ம பிள்ளைய நகரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் உட்காரலான்னு சொல்லுவாங்களோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, காலை நல்லா அகட்டி நல்லா உட்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க அதை பாக்குறோம். சொல்லிட்டு இவங்க அந்த குட்டி குழந்தை மடியில வச்சிருந்ததையும் அது பக்கத்துல உட்கார வச்சு, யாரும் அந்த சீட்ல கேட்டக்கூடாது, உட்கார வச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்களை நான் நிறைய பேருந்துகள்ல சந்திச்சிருக்கேன். ஆனா நல்ல மனிதர்களையும் சந்திச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களை நான் மிக அதிகமா பார்த்திருக்கேன். குப்பைய வெளியில போட சொல்றவங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த இவரு நம்ம சோழன் ஐயாரா அவங்க சொன்ன மாதிரி என்னோட பையன்லாம் அந்த ஒரு பழக்கம் உண்டு. எவ்வளவு குப்பை இருந்தாலும் அதை கண்ட இடத்துல போடணும் அப்படின்னாலே அவனுக்கு ரொம்ப திட்டுமா. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறோம், பாட்டில் காலி ஆயிடுச்சு, இந்த பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி தானே இருக்கு, அப்படி வீசி எறிவோம் அப்படின்னா திட்டுவான். கொண்டு போய் போட்டு வர்றதுன்னா போங்க, இந்த வீசி எறியதுன்னா இறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி என்னோட பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் வீடுகள்லயே வர்றது இல்ல சார். இப்போ சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதை நான் நல்லாவே பாக்குறேன். வீட்டுக்குள்ள வர்ற குப்பைய ஜன்னல் வழியா வெளியில போட சொல்லி கொடுக்குறாங்களே தவிர வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா குப்பையை தூக்கி ரோட்ல போடணும்னு பாக்குறேன். இதையெல்லாம் நான் பார்த்தேன் சார். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரியே தான் நானுமே நினைச்சேன்.
அது Thank என்னன்னு you. எனக்கு அந்த ஆதங்கம் இருந்தது. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு முறை மலேசியா போயிட்டு நாங்க திரும்பி வந்தோம் சார். போகும்போது ஒரு ஃபிளைட்ல போயிட்டோம், வரும்போது ஒரு ஃபிளைட்ல வரோம். இங்க வரப்போகுது அப்படின்ன உடனேயே அந்த பிளைட் முச்சூடும் அவ்வளவு குப்பையை போட்டிருந்தாங்க சார். அங்கேயே அந்த ஆரஞ்சு தோல் எல்லாம் அங்கேயே போட்டு கவர் எல்லாம் போட்டு எழுந்து நிக்கிறாங்க சார். ஆமா, எழுந்து நிக்கிறாங்க. கீழே வந்து இது பிளைட் இறங்கி முடிச்சு நிக்க போது எழுந்திருச்சு நிக்கிறாங்க சார். பஸ்ல நிக்கிற மாதிரி பிளைட்ல நிக்கிறாங்க. எனக்கு அப்படியே பார்த்த உடனே இந்த ஜனங்க இவ்வளவு நாள் அந்த பாலை சுருட்டிக்கிட்டு அந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க, இங்க வந்த உடனே அவங்களுக்கு என்ன வந்தது? அப்ப நம்ம ஊரை மதிக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்ல பாத்தீங்களா சார்? இல்ல. அந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சார் நாடு நல்லா இருக்கும். உண்மைதான், அந்த உணர்வு வந்து பள்ளிகள்ல மாத்திரம் போதாது. முதல்ல பெற்றோர்களுக்கு மத்தவங்களுக்கும் தான் இதை வந்து பயிற்றுவிக்கணும் அப்படின்னு வந்து நான் கருதுறேன். உண்மை. ஆமா, அத வந்து என்னால நல்லா உணர முடியும். இன்னொன்னு, நீங்க தஞ்சாவூர்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தஞ்சாவூருக்கு பக்கத்துல அம்மாப்பேட்டையில தான் நான் ஒரு 12 வயசு வரைக்கும் எங்க அப்பா அங்கதான் ஆசிரியரா இருந்தாங்க. அப்படியா? சரி, ஆமா, சரி. நான் வந்து அம்மாப்பேட்டையில தான் இருந்தேன். தஞ்சாவூர்ல எங்க மாமா தாசில்தாரா இருந்தாங்க. சரி, சரி, சரி. அதனால நாங்க வண்டிக்காரன் தெருவுல தான் முதல்ல இருந்தோம். அதுக்கப்புறம் யாகப்பா நகர் வந்துட்டோம் நாங்க. சரி, சரி, சரி. அதனால எனக்கு நீங்க தஞ்சாவூர்னோன்னு உடனே ஆகா நம்ம தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார ஒரு சரி, அந்த சரி, சரி. மண்ணினுடைய அந்த அம்மா குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல ரிச்சர்ட் சார் எந்த ஊரு? தஞ்சாவூர் மாவட்டமா? எந்த ஊர் சார்? தஞ்சாவூர் மாவட்டம். என் ஊர் வந்து நல்லவண்ணியன் குடிகாடு, பூண்டி, புஷ்பம் காலேஜ் பக்கத்துல. இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தான் அம்மாப்பேட்டை. ரைட். பூண்டி புஷ்பம் கல்லூரியில தான் நானும் படிச்சேன். பூண்டி புஷ்பம் கல்லூரியில மெய்ப்பொருள்னு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க தெரியுங்களா? இருந்தாரு, ஒல்லியா இருப்பாரு. அவங்க வந்து எங்களோட அப்பாவும் அவங்களும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ஆனா அது அந்த இது மெய்ப்பொருள்னு சொன்னதுனால அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மெய்ப்பொருளும் எங்க அப்பாவும் பள்ளிக்கூடங்கள்ல வேலை பார்க்கும்போது, அது வேற ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தது. மாமான்னு தான் நாங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கோம். அது வேற ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தது. எங்க அப்பா இன்னொரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. ஆனா எனக்கு எப்ப நினைவு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து அந்த மாமா வீட்டுக்கு வந்துரும். வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை சைக்கிள்ல உட்கார வச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல விடும். சாயங்காலம் ஆனவுடனே அழைச்சிட்டு வரும். சில நாள் எங்க அப்பாவுக்கும் எங்க மாமாவுக்கும் கோபம் வந்துரும். பேசிக்க மாட்டாங்க 2 பேரும். ஆனா அது வந்து உட்கார்ந்துருக்கும் திண்ணையில. பேசிக்கவே மாட்டாங்க சார். சண்டையாவே இருப்பாங்க 2 பேரும். வான்னு சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா. அது வந்து ஒண்ணுமே சொல்லாது. எங்களோட மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு அப்படி திண்ணையில உட்கார்ந்துருக்கும். எங்க அப்பா கிளம்பி அந்த துண்டை போட்டுக்கிட்டு அப்படி வெளியில வந்த உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கும். எங்க அப்பா ஏறி உட்கார்ந்த உடனே அழைச்சிட்டு போகும். அதே மாதிரி எங்க அப்பா மரணம் வரைக்கும் அதோட நட்பு அப்படியே தொடரும். எனக்கு அப்படி ஒரு நட்பை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அது வந்து எங்க மாமான்னு தான் நாங்க வந்து கூப்பிட்டுட்டு இருப்போம். அது வந்து எங்களுக்கு வந்து அந்த மெய்ப்பொருள் வந்து அவ்வளவு நட்பு. நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஆட்டோ வந்து கூட்டிட்டு போற மாதிரி சைக்கிள் வந்து கூட்டிட்டு போயிருக்கு உங்க அப்பாவை. ஆமா, அவ்வளவு நண்பர். அவங்க 2 பேரோட நட்பு அப்படி ஒரு நட்பா இருந்தது. அது இந்த மாதிரி நட்பை வந்து அன்னைக்கு ஸ்டீஃபன் சார் இதுல தளத்துல நான் பேசும்போது நட்பை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதை நான் சொல்ல மறந்து போயிட்டேன். ஒரு நட்பை வந்து நான் அதாவது பேசாமையே மாச கணக்குல இருந்தா கூட எப்படி ஒரு நட்பா இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா தினம் சனி ஞாயிறானா எங்க வீட்டுலதான் வந்து உட்கார்ந்துருக்கோம். அது போவே போவாது. எங்க அப்பா பேசலையேன்னு நினைக்காது, உட்கார்ந்தே இருக்கும் அங்க. அப்ப எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க சார். நன்றி, ரொம்ப நன்றி. தஞ்சாவூர்ல இருந்து வெள்ளை பிள்ளையார் கோயில் அந்த தெருவை தாண்டி போனோம்னா எங்க மாமா வீடு இருக்கு. சரி, சரி. மாமா பிள்ளையா இருக்காங்க. வருவோம், எப்பனாச்சும் ஒரு வருவோம். கணேசன் சார் பேசுங்க. கணேசன். வணக்கம் சார். ரிச்சர்ட் சார் ரொம்ப பிரமாதமான உரை சார். என்னன்னா நீங்க வந்து அந்த ஊருக்கு எங்களை கூட்டு போயிட்டு ஃபீலிங்ஸோட சொன்னீங்க. அது வந்து நாங்க அங்க போன மாதிரியே ஆச்சு. ஒரு வித்தின் ஒன் ஹவர்ல ஸ்ரீலங்கா அந்த
இது சொல்ற ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் கண்ட்ரி மாதிரி நல்லா பிரமாதமா நீங்க சொன்னீங்க. அங்க இருந்த சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல், ரிலீஜியஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க நீங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு சரிங்க. எங்களுக்கு ரொம்ப வேண்டி கேட்டதுன்னா நீங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்க போன ஊர் எல்லாம் சொல்லுங்க சார். கூட எடுத்துங்க சார். நீங்க ஏன்னா இதை நான் இது பார்ப்பேன், என்னது ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒன்று பார்ப்பேன். அதில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஒரு ஊருக்கும் கவர் பண்ணுவான். ஒரு ஒரு ஊருக்கு அவனே போவான், வீடியோலாம் எடுத்துன்னு போயிட்டு அது மேனல் என்னன்னு அதுல என்னன்னா அவன் என்ன சாப்பிட்றான், அவன் என்ன பண்றான், அங்க எல்லாமே எடுத்துன்னு வருவான். நீங்க அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணல, ஆனா நீங்க அழகா அதே மாதிரி போர்வே எடுத்துன்னு வந்தீங்க. நீங்க எங்களுக்கு வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் எல்லா ஊரும் கவர் பண்ணுங்க. கவர் பண்ணி சொல்லுங்க. டிஸ்கவரியில போடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிராவல் பத்தி. மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்தீங்க, நிறைய செய்திகள் சொன்னீங்க, பல செய்திகள் சொன்னீங்க. அதாவது சில இடங்கள்ல நம்ம பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. நமக்கு எதுக்கு அதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கோம், அவ்வளவுதான். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோம், அதை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்றதுதான், அதுதான் நமக்கு உத்வேகமா இருக்கும். இப்ப எனக்கு மட்டும் அந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நம்ம அதை பழகணும் அப்படின்றது உண்மையான விஷயமா இருந்தா கூட ஒவ்வொரு பெரியவங்க மனசுலயும் அது இருக்கணும். குழந்தைங்களுக்கு பள்ளியில கருத்து கொடுத்தா கூட வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா பண்றதை பார்த்துட்டு இதுங்க மாறிடும். கண்டிப்பா பிரச்சனை அங்கதான் இருக்குது. அப்பா அம்மா பண்றதையும் சொந்தக்காரர் பண்றதையும் இங்க அங்க போய் சிக்னல்ல நில்லு வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பா பைக்ல கூட்டு போகும்போது எந்த சிக்னல் போட்டாலும் போனாருன்னா எங்க முடிஞ்சு வச்சு குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுது. என்னடா இங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடாது. இது அப்பா கிட்ட இருந்தா வரணும், அப்பா கிட்ட இருந்தா அம்மா கிட்ட இருந்தா குழந்தைங்க கிட்ட இருந்தா வரணும். குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க வீட்டுல ஸ்கூல்ல கேட்டுட்டு அதை அப்பா அம்மா ஃபாலோ பண்ணி காட்டணும். அப்ப அந்த இம்பாக்ட் குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அப்போ போய் சொல்லி கொடுக்க. எங்க வீட்லயும் இருந்தது, நாங்களும் வீட்லயும் ஒழுங்கா இருக்காங்க, பிள்ளைங்க ஸ்கூல்லயும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இன்னொரு பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது இந்த பிள்ளை சொல்லும், பண்ணக்கூடாதுன்னா தப்பு, இது நாங்களாம் அப்படிதான் பண்றோம் அப்படின்ற அந்த விஷயத்த குழந்தைங்க பகிர்ந்துக்கும். அப்போ அந்த மனசு மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம், நம்புவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி. கலந்து கண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்ப்போம், அடுத்த மாசம் வேற ஏதாச்சும் பேசிட்டு. தேங்க்யூ.